அனைவருக்கும் வணக்கம். அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ் எம்டிஎன் யூடியூப் சேனல் மூலமாக வழங்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கான பொதுத்தமிழ் வகுப்புல இருக்கும். சரிங்களா? ஸோ இன்னைய வகுப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம இலக்கணம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஏற்கனவே வந்துட்டு எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம் 5 வகையான இலக்கணங்கள் பார்த்து முடிச்சோம். சரிங்களா? ஸோ இன்னையோட கிளாஸ்ல எண்டிங்ல 5 வகையான இலக்கணம் இது வரைக்கும் இது செகண்ட் வீக்கோட லாஸ்ட் கிளாஸஸ். சரிங்களா? ஸோ இந்த கிளாஸஸோட எண்டிங்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ரீகேப்பா பார்த்து முடிச்சிருவோம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு கிளாஸஸ் அப்படிங்கிறப்போ நேற்று நம்ம ஓரெழுத்து ஒரு மொழிகள் பார்த்தோம். சரிங்களா? ஸோ எழுத்து இலக்கணம் பார்த்து முடிச்சுட்டு 2வது அழகுல இருக்கக்கூடிய எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக பார்த்துருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிக பார்த்துருந்தோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு எழுத்து அதுக்கான பொருள் என்ன அப்படிங்கிறது ப்ளஸ் அந்த பொருளை கொடுத்து அதுக்கான சொல் என்ன அப்படிங்கிறதையும் என்ன பண்ணியிருந்தோம், சேர்த்தே தான் பார்த்துட்டு போயிருந்தோம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பேலன்ஸ் இருக்கக்கூடியதுல கொஞ்சம் சேர்த்து பார்த்துட்டு போயிடுவோம். சரிங்களா? ஸோ ஒரு பொருள் தரக்கூடிய பல சொற்கள். சரிங்களா? ஸோ என்ன பொருள் ஒன்று தான், சொற்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வேற. சரிங்களா? ஸோ கமலம், முல்லை இந்த மாதிரி நிறைய இருக்கக்கூடியது. சரிங்களா? ஸோ எங்கே சுற்றி பார்த்தாலும் மீனிங் ஒன்று தான் தந்துட போகுது, அதை பார்க்குறோம். சரிங்களா? இந்த பொருந்தா சொல்லை கண்டறிக இது தனி டாபிக்லாம் எதுவும் கிடையாது. எல்லா டாப்பிக்கும் படிக்கிறோம்ல, அதுலேருந்து இந்த கொஸ்டின் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ரிஃப்ளெக்ட் ஆகி வந்துடும். சரிங்களா? ஸோ இலக்கியம் படிக்கிறோம், இலக்கணம் படிக்கிறோம், பாரதிதாசன் பாரதியார்னு சொல்லிட்டு அவங்க எழுதின நூல்கள் படிக்கிறோம். எல்லா டாப்பிக்கும் இதற்குன்னு போயிட்டு தனியாலாம் எதுவும் நம்ம படிக்க போகிறது கிடையாது. இந்த டாப்பிக்கே அப்படிதான். சரிங்களா? ஸோ தனியாலாம் எதுக்கும் படிக்க வேண்டியது கிடையாது. எங்கெங்கெல்லாம் படித்து வச்சுருக்கோமோ எல்லாம் அதுக்கு அந்தந்த கொஸ்டின் எங்கெங்கே ஃப்ரேம் பண்ணுறோமோ எல்லாத்துக்கும் எல்லா வகையான கொஸ்டின்ஸையும் ஃப்ரேம் பண்ணிட்டு போயிடலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அகர வரிசைப்படி சொற்களை ஒழுங்குபடுத்துக. இதுக்கும் தனியாக நான் மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணி எதுக்கும் படிக்கணுமானா எதுக்குமே கிடையாது. சரிங்களா? ஸோ பேசிக்காக உயிரெழுத்து ஆர்டர் பாவலேருந்து வரைக்கும் ஆர்டர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ மெய்யெழுத்தையும் பார்த்தோம் அப்படின்னா இந்த இக்குலேருந்து இன்னும் வரைக்கும் வரக்கூடிய உயிர்மை எழுத்து 216 காஞாச்ச வரிசை தெரிஞ்சிருக்கணும். அவண்ணா தெரிஞ்சிருந்திருக்கணும். சரிங்களா? இது தெரிஞ்சிச்சுன்னா இந்த டாப்பிக்கும் ஓகே. சரிங்களா? இதெல்லாம் வந்துட்டு படிக்காமையே நம்ம மார்க் வாங்கக்கூடிய டாப்பிக்கு. ஆனால் நம்ம அதிகமாக தப்பு பண்ணுற ஒரு இடம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதுதான். சரிங்களா? ஸோ ஒன்றும் கிடையாது. இவன் எங்கேயோ நல்ல அடி வாங்கியிருக்கேன், அதை தான் வந்து இங்கே சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நான் தான் தப்பு பண்ணிட்டு வந்தேன் அதை. சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு பொருட் பன்மொழி. சரிங்களா? ஸோ இரு பொருள் குறிக்கக்கூடிய ஒரு சொற்கள். சரிங்களா? ஸோ என்ன இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம் வினை சொற்கள்ல. சரிங்களா? ஒரு சொல்லுக்கு 2 பொருள்னாலும் ஒன்று தான், ஒரு சொற்களுக்கு பல பொருள்னாலும் ஒரே டாபிக் தான், ஒரு சொல்லை குறிக்கக்கூடிய வேறு பொருள்னாலும் ஒரே டாபிக் தான், எல்லாமே ஒரே டாபிக் தான். சரிங்களா? நெக்ஸ்ட் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. இங்கே ஒரு தடவை ரிப்பீட் ஆயிருக்காரா? ஸோ இன்னும் ஒரு இடத்துல பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா கீழேயே இருக்கும். சரிங்களா? இது சிலபஸ் தானே, கீழே நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சிலபஸ் சொல்லும் போது நான் கொடுத்துருந்தேன். சரிங்களா? ஸோ என்ன பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான தூய தமிழ் சொற்கள் 2க்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. சரிங்களா? ஸோ அதுக்கும் இதுக்கும் ஒரே பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. இங்கே வெற்றில வெற்றில. ஸோ அதுக்கும் இதுதான். இங்கே ஒரு டாப்பிக்கில் ரிஃப்ளெக்ட் ஆகி வந்திருக்கா? ஸோ 3வது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பேச்சு வழக்கு தொடரில் உள்ள பிழைகளை எடுத்து எழுதுக. வெத்தலைனா வெத்தலை, அவ்வளோ வெற்றிலை. ஸோ இது ஒரே ஒரு லெட்டரில் முடியும். இங்கே என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? சொல்லு வேற, சொற்றொடர் வேற. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2 சொற்கள் கொடுத்துட்டு அதோடது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கும். சரிங்களா? நார்மலாக ஒரு சென்டென்ஸு ஒரு வேர்டு ஒரு சென்டென்ஸு அங்கேயும் அதே தான். சரிங்களா? 3 டாப்பிக்கை தனித்தனியாக 3 நம்பரில் கொடுத்துருக்காங்க. 3மே என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்று தான். சரிங்களா? ஸோ நம்ம ஆர்டர் படி வர்றப்போ பார்த்துட்டே வருவோம். பின்னாடி கீழே வரும்போது சிலபஸ் பார்க்கும்போது எதெல்லாம் மேலேயே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குங்கிறத பார்த்துட்டு வரும். சரிங்களா? சிலபஸ் எடுத்து வச்சுக்கிட்டே பார்த்துட்டு போகிறதுனால இந்த டாபிக் வரைக்கும் முடிஞ்சிட்டு இந்த வீக்குக்குள்ளே அந்த கிளாஸஸில் இதை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இதில் ஏதாவது டாபிக் விட்டு போயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் வீக்கில் நான் கிளாஸ் எடுக்கிறேன், அந்த டாப்பிக்கை சொல்லிடுறேன். அது இல்லாமல் வேறு ஏதாவது டாபிக் விட்டு போச்சு அப்படின்னா இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. சரிங்களா? ஸோ லாஸ்ட் கிளாஸஸில் வந்துட்டு ஒரு கிளாஸஸ் விட்டு போன டாப்பிக்கெல்லாம் சேர்த்து கொண்டாந்து பார்க்கும்போது அதை பார்த்து விட்டுறலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ என்ன எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக பார்த்தோம், ஓரெழுத்து ஒரு மொழி பார்த்தோம். சரிங்களா? ஸோ இதிலெல்லாம் வந்துட்டு 42 இருக்கும், அது கீழே எக்ஸஸாக இருக்கும். எல்லாத்தையுமே நம்ம ரீட் பண்ணுறோம் கிளாஸில். சரிங்களா? அதுக்கு ரீசனும் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ டேரெக்டாக புக்கில் இருக்குது, இதை படிச்சுட்டு போயிருங்க. அதாவது பிரித்தெழுதுகள்லாம் 6th-லேருந்து 12th வரைக்கும் ஒரு பிரித்தெழுதுக ஒரு 600 700 இருக்குது, கொண்டாந்து கொடுத்துட்டு பிரித்ததை அதாவது ரீட் பண்ணுறதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சில பேர் ரீட் பண்ணியும் கேட்டதுனால தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை எகெயின் ரீட் பண்ணி விட்றோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு அகர வரிசைப்படி ஒரு பொருட்பன்மொழி பேச்சு வழக்கு இந்த சொல்லும் பொருளும்.
ஸ்கூல் புக்ஸில் இருக்குது சரிங்களா. ஸோ 6லேருந்து இருக்குது, 10th வரைக்கும் இருக்குது, நியூ புக் இருக்குது, ஓல்டு புக் இருக்குது, சிறப்பு தமிழ் இருக்குது. எல்லாத்தோட சொல்லும் பொருளும் படிக்கணுமானா 6 to 10th ஸ்டாண்டர்டாக நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்குவோம். கொஷின் அதுலேருந்து தான் கேட்பாங்கங்கிறதையும் நம்பி வச்சுக்குவோம் சரிங்களா. ஸோ 11th 12th பார்த்துக்கலாம் சரியா, பார்த்துட்டு போய்க்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொற்கள் சரிங்களா, ஒரு பொருள் தரக்கூடிய வேறு சொற்கள், ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொற்கள் சரிங்களா, எங்கிட்டு சுத்தினாலும் ஒன்று தான் சரியா. ஸோ இந்த டாப்பிக்கில் பேலன்ஸ் இருக்கிறத பார்க்கலாம் சரிங்களா. ஸோ இதில் ஸ்கூல் புக்ஸில் அப்படின்னு சொல்லி பார்க்கையில் 10th லெசனில் இருக்கக்கூடிய நியூ புக்ஸில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெசன் சரியா. இந்த ஒரு லெசனை மட்டும் எதுக்காக நம்ம கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்க்குறோம் அப்படின்னா, இதோட கீழே வந்துட்டு கொஷின் செட் பண்ணி வச்சுருக்கோம், ப்ரீவியஸ் இயர் கொஷின். இந்த கொஷினை பார்த்தா இந்த லெசனில் இருந்தால் முக்கால்வாசி வந்திருக்கு சரிங்களா. அந்த லெசனில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, தாவரத்தோட அடிவகைகளுக்கான வேறு பெயர்கள் என்ன, மலரோட வேறு பெயர்கள் என்ன, இலையோட வேறு பெயர்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் வந்துட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ பார்ப்போம். ஸோ அதுலேருந்து மட்டும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நிறையா கொஷின்ஸ் அதுலேருந்து தான் ரிஃப்ளெக்ட் ஆகி வந்திருக்கும் சரிங்களா. ஸோ லெசன் படி நமக்கு சிலபஸ் படி தேவைப்படுற கண்டென்ட் அப்படிங்கிறப்போ அடி வகைகள் ஒன்றும் கிடையாது. கொஷின்ஸ் எப்படி வந்திருக்கும் அப்படின்னா, கீழ்கண்டவற்றை சரிங்களா, தாள், தண்டு, கோல், தூறு சரிங்களா, இவற்றை குறிக்கக்கூடிய பொதுவான ஒரு சொல் சரிங்களா. ஸோ இது என்ன, இதெல்லாம் கொடுத்துட்டு இதை கேட்கலாம், ஸோ இதை கொடுத்துட்டு இதை கேட்கலாம் சரிங்களா. 2 மெத்தடில் வரக்கூடிய டாபிக் சரிங்களா. ஸோ தாவரத்தோட அடி வகைகள் என்னென்ன சொல்கிறோம்னா, தாள், தண்டு, கோல், தூறு சரிங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு தாவரத்தோட அடிப்பகுதியையும் வேறுன்னு சொல்லிட்டு மொத்தமாக விட்டுட்டு போயிடுவோம் சரிங்களா. அதுலேயே ஆணி வேர்லேயே சல்லி வேறு, ஆணி வேறு, இந்த மாதிரி நிறைய வேறு இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு தாவரத்தோட அடிப்பகுதிகளையும் வேற வேறையாக கொடுக்குறாங்க சரிங்களா. ஸோ இதில் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ, ஸோ இப்போ நெல் கேழ்வரகின் அடிப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படிங்கிற கொஸ்டின் ஒன்று வந்திருக்கு அப்படின்னா, ஸோ வரல அப்படிங்கிறதுல ஒன்று வந்திருக்கு அப்படின்னா, ஸோ தாள், தண்டு, கோல், தூறு இது எந்த பகுதியை குறிக்கக்கூடியது, அடிப்பகுதியா, தலைப்பகுதியா, கிளைப்பகுதியா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் 4 கொஸ்டின் வந்திருக்கும் சரிங்களா. இப்போ புரியுதா, அதில் ஒன்று வந்துருச்சுன்னா இதில் 4 மெத்தட் வந்திருக்கும். ஸோ எதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுங்கிறது, இந்த பக்கம் இருக்கக்கூடியதுக்கு கொடுக்கணும், கொடுக்க வேணான்னு சொல்லலை, ஆனால் அதை விட ஒரு 4 மடங்கு இதுக்கு கொடுக்க போகிறோம் சரிங்களா. ஸோ இதெல்லாம் எதோடது, அடி வகையை சார்ந்தது இந்த பெயர்கள் சரிங்களா. கிளை பிரிவை சார்ந்தது இந்த வகைகள், இலை பிரிவை சார்ந்தது, கன்றோட பிரிவை சார்ந்தது, இதெல்லாம் மட்டும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் சரிங்களா. ஸோ அடிவகை ஒரு தாவரத்தோட அடிப்பகுதி, தாள், நெல்லு, கேழ்வரகு சரிங்களா. ஸோ நெல்லு, கேழ்வரகு இதோட அடிப்பகுதி என்ன சொல்கிறோம் அப்படின்னா தாள்னு சொல்கிறோம் சரிங்களா. ஸோ கீரையோட வாழையோடது சரிங்களா, வாழை தண்டு, கீரை தண்டு சரிங்களா. ஸோ தண்டு கீரை, வாழைத்தண்டு, ஸோ இது வந்துட்டு தண்டுன்னு சொல்கிறோம். கோல் அப்படின்னா நெட்டி, மிளகாய் செடி, இதோட அடிப்பகுதியை கோர்னு சொல்கிறோம். குத்து செடி, புதர் செடி இதோட அடிப்பகுதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தூறு சரிங்களா, தூறு மண்டுதல் சரிங்களா, தூறுன்னு சொல்லிட்டு சொல்கிறோம் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் தட்டு அல்லது தட்டை, கரும்பு, சோளத்தட்டை, கரும்பு தட்டை, சோளத்தட்டை இதெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த கரும்பு சோளத்தோட அடிப்பகுதியை தட்டை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம் சரிங்களா. நெக்ஸ்ட் கரும்பின் அடிப்பகுதி களி அப்படிங்கிற பேராலையும் அழைக்கப்படுது, மூங்கிலோட அடிப்பகுதி களைன்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது சரிங்களா. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சரிங்களா. மூங்கிலின் அடிப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா, களை மூங்கில் சரியா. நெக்ஸ்ட் அடி, புளிய மரம், வேப்ப மரம் சரிங்களா, இதெல்லாம் அடி சரிங்களா. புளியங்குச்சி, வேப்பங்குச்சி எல்லாம் அடிக்கிறதுக்கு வச்சுக்கிறோன்னு ஞாபகம் வச்சுக்க சரிங்களா. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது சரிங்களா. தட்டு, களி, களை, அடி இதெல்லாம் தாவரத்தின் அடிப்பகுதியை குறிக்கக்கூடிய வேறு பெயர்கள் சரிங்களா. ஸோ ஒரு சொல்லுக்கான வேறு பெயர்கள் என்ன அப்படிங்கிறது தான் சரியா. ஸோ நெக்ஸ்ட் கிளை பிரிவு, தாவரத்தோட கிளை நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கொம்புன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வார்த்தையோட முடிச்சிருவோம் சரிங்களா. ஸோ கவை, கொப்பு அல்லது கொம்பு, கிளை, சினை, குச்சு, போத்து, இனுக்கு இவ்வளவு இருக்கு சரிங்களா. ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு இது குறிக்கக்கூடிய பொதுவான பெயர் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா தாவரத்தின் கிளை பகுதி சரிங்களா. ஸோ கொஸ்டின் பார்க்கையில கேட்டிருப்பாங்க சரியா. அடிமரத்திலிருந்து, ஸோ இதுதான் மரம், அடிமரத்திலிருந்து பிரியக்கூடிய பிரிவுக்கு பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கவை சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் அடிமரத்திலேருந்து பிரிகிற கிளைக்கு பெயரு கவை சரியா. கொப்பு அல்லது கொம்பு, இந்த கவை இருக்குல்ல அதுல இருந்து பிரிஞ்சு போறதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கொப்பு அல்லது கொம்புன்னு சொல்லிட்டு சரிங்களா. இந்த கிளை இருக்குல்ல, கிளையிலிருந்து பிரிஞ்சு போறதுக்கு பேரு சினை சரிங்களா. நெக்ஸ்ட் சினையோட பிரிவு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா போத்து, போத்தோட பிரிவு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா
குச்சி. சரிங்களா? ஸோ குச்சியோட பிரிவு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இனுக்கு. சரிங்களா? ஸோ மரம் எவ்வளோ பெரிய இது இருக்கு. சரிங்களா? ஒரு பெருசா போறதுக்கு ஒரு பகுதி, அதுலேருந்து சப்டிவைட் ஆகுது. ரூட் மேப் மாதிரி போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு பார்ட்லேருந்து பிரிஞ்சு போறதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா போத்து, இனுக்கு, குச்சி, இந்த மாதிரி கிளை, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கு. சரியா? ஸோ நமக்கு இதோட பேரெல்லாம் கிளை பிரிவு அப்படிங்கிற பேசிக்கை தெரிஞ்சுக்க போவோம். சரிங்களா? நெக்ஸ்ட் காய்ந்த அடியும் கிளையும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எப்படி மாறுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரிங்களா? ஸோ இப்போ என்னென்ன அது பச்சையா நிற்கிற மரம் பட்டு போனதுக்கு அப்புறம் என்ன சொல்லுவோம், விறகுன்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையா முடிச்சிருவோமா. சுள்ளி அப்படின்னா என்ன அப்படின்னா காய்ந்து போன குச்சி தான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சுள்ளி. சரியா? ஸோ சின்ன சின்ன குச்சிகளை தான் சுள்ளி பறக்க போறதுன்னு சொல்லுவாங்களா. நெக்ஸ்ட் விறகு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காஞ்சு போன சிறிய கிளைக்கு பேர் என்னன்னா விறகு. சரிங்களா? வெங்களி அப்படின்னா காஞ்சு போன களி பெருசா உள்ளது. நெக்ஸ்ட் காஞ்ச கொம்பும் கவையும் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நம்ம மொத்தமா ஒரே வார்த்தையா விறகுன்னு சொல்லிட்டு முடிச்சு வச்சிருவோம். சரியா? நெக்ஸ்ட் இலையோட வகை பிரிவு. சரிங்களா? ஸோ இலை நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வாழை இலை, வேப்ப இலை, மொத்தமா இலை. சரிங்களா? ஸோ ஒரே இலை தான் சொல்லுவோம். சரிங்களா? புளிய மரம், வேப்ப மரம், இதை தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுல இருந்து வரக்கூடியதான் இலைன்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? தாள் நெல்லு புல் எல்லாம் தாள், கரும்பு சோளம் எல்லாம் தோகை, கரும்பு தோகை, இது ஓரளவு ஓகே. சரிங்களா? நெக்ஸ்ட் தென்னை பனை, இது தென்னை ஓலை. சரிங்களா? சண்டு அப்படிங்கிறது என்னன்னா காஞ்சு போன தாளு தோகை இதெல்லாம் வந்துட்டு சண்டு. சருகுங்கிறது காஞ்சு போன இலை. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொழுந்தோட வகைகள். கொழுந்துனா தாவரத்தின் நுனிப்பகுதி, கொழுந்து அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறோம். சரிங்களா? நமக்கு தெரிஞ்சது கொழுந்து தான், இல்ல நுனிப்பகுதி அப்படிங்கிற பேரோட முடிஞ்சிருவோம். சரிங்களா? துளிர் அல்லது தளிர், நெல்லு புல்லு, இதோட நுனிப்பகுதி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா துளிர் அல்லது தளிர்னு சொல்றோம். முறி அல்லது கொழுந்து, புளியங்கொழுந்து, வேப்பங்கொழுந்து, இதுதான் சரி. சரிங்களா? நெக்ஸ்ட் குருத்து, இது நமக்கு தெரியும். கரும்பு குருத்து, சோள குருத்து, தென்னங்குருத்து, பனைக்குருத்து, எல்லாத்துலயுமே குருத்து இருக்கும். சரிங்களா? கொழுந்தாடை கரும்பின் நுனிப்பகுதி, அடிப்பகுதி எப்படி அழைக்கப்படுதுன்னு சொல்லி பார்த்தோம். கரும்போட நுனிப்பகுதி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கொழுந்தாடை. சரிங்களா? நெக்ஸ்ட் பூவோட நிலைகள் அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வீ, செம்மல். சரிங்களா? இதுதான் பூவின் 7 நிலைகள். சரிங்களா? இதுல வந்துட்டு பாதி கொடுத்துருக்காங்க போது. சரிங்களா? பூவோட தோற்ற நிலை போது, பூ விரிய தொடங்கும் நிலை. சரிங்களா? சரி, அரும்புங்கிறது வந்துட்டு பூ வந்துட்டு அரும்புதல் தோற்று நிலை. சரிங்களா? ஸ்டார்டிங் ஸ்டேஜ். பூங்கிறது என்ன அப்படின்னா விரிய தொடங்குற ஸ்டேஜ். சரிங்களா? மலர் அப்படிங்கிறது பூ வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மலர்ந்த ஸ்டேஜ். நெக்ஸ்ட் வி மரம் செடியின் இருந்து விழுந்த நிலை, வீணா விழுந்தது, செம்மல்னா வாடினது. சரிங்களா? அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல்னு சொல்லிட்டு விக்கு அப்புறம் தான் செம்மல் வரும். சரிங்களா? ஆனா விங்கிறது விழுந்தது, செம்மல்ங்கிறது வாடினது. இது ஒரு தடவை கேட்டிருந்தாங்க, டவுட்ல வந்து என்ன கொஸ்டின். சரியா? ஸோ நெக்ஸ்ட் பிஞ்சின் வகைகள். சரிங்களா? ஸோ தாவரத்தோட பிஞ்சு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பலாக்கா, பலா பிஞ்சு. சரிங்களா? வாழைக்கா, வாழை பிஞ்சு. சரிங்களா? அதாவது என்ன அப்படின்னா இளமை பருவம், விலங்குகளோட இளமை பருவம் பார்க்கறதுனால மாதிரி இது தாவரத்தினுடைய இளமை பருவமா இருக்கும். சரிங்களா? ஸோ தாவரத்தோட பிஞ்சு வகைகள். சரிங்களா? பூ பிஞ்சு, பூவோடு இருக்கக்கூடிய இளம் பிஞ்சுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பூ பிஞ்சு. ஸோ இது கேட்டுட்டாங்க அப்படின்னா ஓரளவு ஈஸியா பிஞ்சுங்கிற பேர்ல வந்துச்சுன்னா தாவரத்தின் பிஞ்சு பகுதி இளமை பருவம்னு எழுதிடுவோம். சரிங்களா? குறும்பை, இளநீர், நுழாய், இந்த மாதிரி எல்லாம் கேட்டாங்க அப்படின்னா இதெல்லாம் என்னதுன்னு கேட்கிறப்போ கொஞ்சம் டவுட்டா வந்து நிற்கும். சரியா? நெக்ஸ்ட் பிஞ்சு அப்படிங்கிறது இளம் காய். வடு மாமரத்தோட பிஞ்சு பகுதி தான் என்ன அப்படின்னா மாவடு, பிஞ்சு. சரிங்களா? ஸோ மாவடு ஊறுகாய் போடுறாங்கன்னு சொல்லுவாங்களா, மாமரத்துலேருந்து விழக்கூடிய அந்த பிஞ்சு பகுதி எடுத்து, அதாவது என்னன்னா சின்ன காயை எடுத்து தான் ஊறுகாய் போடுவாங்க. சரிங்களா? பலாப்பழம் அதோட காய் என்ன அப்படின்னா பலா மூசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கவ்வை அப்படிங்கிறது இது ஒரு ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின். எள்ளோட பிஞ்சு வந்துட்டு கவ்வைன்னு சொல்லுவோம். சரிங்களா? தென்னை பனையோட பிஞ்சு குறும்பை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முட்டு குறும்பை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சின்ன குறும்பை. சரிங்களா? இளநீர் அப்படிங்கிறது முற்றாத தேங்காய். நுழாய்னா பாக்கு. சரிங்களா? கருக்கல் இளம் நெல், நெல்லோட இளமை வந்துட்டு கருக்கல்னு சொல்லுவோம். கச்சல்னா வாழை பிஞ்சு. ஸோ இது எல்லாமே புது புது பேர். சரிங்களா? நெக்ஸ்ட் குலை வகை, கொத்து கொத்தா காய்ச்சி தொங்குதுல வாழைக்கொலை. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காய்கறிகள்லாம் கொலை கொலையா தொங்குமா. ஸோ அதோட பேரு கொத்து. அவரை துவரை இதோட குலைப்பகுதியை கொத்துன்னு சொல்லுவோம். முந்திரியை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குலைன்னு சொல்லுவோம். சரிங்களா? வாழைக்கொலை தாறு. சரியா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கேழ்வரகு, சோளம், இதெல்லாம் வந்துட்டு கதிர். சரிங்களா? அழகு அல்லது குரல். ஸோ நெல், தெனை முதலியதெல்லாம் சொல்லுவோம். வாழைக்காய் வந்துட்டு என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா சீப்பு சீப்பா உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரிங்களா? நெக்ஸ்ட் கெட்டு போன காய்கனி.
சூம்பல் அப்படின்னா என்ன அப்படின்னா நுனியில சுருங்கின காய்க்கு பேர் வந்துட்டு சூம்பி போறது சூம்பல் காய். சரிங்களா? சிவியல் சுருங்கிய பழம் வந்துட்டு சிவியல். சொத்தை அப்படின்னா புழு பூச்சி அரிச்ச கனிக்கு பேரு சொத்தை. சரிங்களா? வெம்பல் அப்படின்னா என்னன்னா சூட்டுல வெம்பி போறது. அழியல் அப்படின்னா குழு குளுத்து, அதாவது என்ன அப்படின்னா மொத்தமா போட்டு வச்சிருந்தோம்னா வெந்து போகும்ல அந்த மாதிரி உள்ளது. சரிங்களா? அழுகல் அப்படிங்கிறது குழு குளுத்து நாரிய பழம். சரிங்களா? சொண்டு அப்படிங்கிறது என்னன்னா பதறா போன மிளகா. சரிங்களா? அதாவது என்ன அப்படின்னா எதுக்குமே உதவாத மிளகா வந்துட்டு உள்ள விதையே இல்லாம சும்மா ஒரு காயா இருக்கும். சரிங்களா? அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சொண்டு. சரிங்களா? கோட்டான் இல்ல கூகை உட்கார்ந்த காய்க்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கெட்ட காய பேர் என்ன சொல்லுவோம்னா கோட்டான் அல்லது கூகை காய்னு சொல்லுவோம். சரிங்களா? கோட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னா ஒரு இது இருக்கு. சரிங்களா? ஸோ அதே மாதிரி கூகை ஆந்தை வகை சேர்ந்தது. ஸோ அதெல்லாம் உட்காந்துட்டு அதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா பழங்களோட டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ அதை வந்துட்டு என்ன அப்படின்னா கோட்டான் கூகைன்னு சொல்லுவோம். தேரைக்காய் தவளை இருக்குல்ல, ஸோ தேரை அமைஞ்சு உட்காந்துருக்க சொல்லுவோம். அள்ளிக்காய் இதுவும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தேரை உட்கார்ந்ததான் சொல்லுவோம். ஸோ கெட்டு போன தேங்காயை தான் ஒல்லிக்காய்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ தேங்காய் ரொம்ப நாளாக வந்துட்டு யூஸ் பண்ணாமல் அப்படியே போட்டு வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த தண்ணி தேங்காயும் மிக்ஸ் ஆகி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மாதிரி அழுகி கெட்டு போயிடும். சரிங்களா? ஸோ என்ன அப்படின்னா அதை ஒல்லிக்காய்னு சொல்லுவோம். இது ஓரளவு ஊர் பக்கம் பேசிக்கிற வார்த்தை. பழத்தோட தோல். சரியா? ஸோ தொளி உரிக்கிறது ரொம்ப மிக மெல்லியமா இருக்கிறதுக்கு பேர் என்ன அப்படின்னா தொளி. சரிங்களா? தோல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திண்மமானது. சரிங்களா? தோடு வன்மையானது, ஓடு மிக வன்மையானது. தேங்காய் ஓடு. சரிங்களா? குடுக்க சுரக்காயோட குடு ஓடு பகுதியை குடுக்கன்னு சொல்றோம். மட்டை தேங்காயோட மேற்பகுதியில் இருக்கக்கூடியதை மட்டை. நெல்லோட மேற்பகுதி கம்போட மேற்பகுதி எல்லாம் உமி. சரிங்களா? கொம்பை அப்படின்னா வரகு கேழ்வரகு இதோடது. சரிங்களா? ஸோ என்ன கேட்பாங்க தோடு குடுக்கை ஓடு தோல் இதெல்லாம் என்ன வகை குறிக்குதுன்னு கேட்டாங்க அப்படின்னா தாவரத்தினுடைய சாரி அதாவது என்ன அப்படின்னா காய் பழங்கள். சரிங்களா? தாவரம் இதோடைய தோல் பகுதியை குறிப்பிடக்கூடியது. சரிங்களா? மணி வகைகள் ஒன்றும் கிடையாது. நெல் சோளம் இதெல்லாம் கிடைக்கிற தானியங்கள். ஸோ அதுதான் என்ன சொல்றோம் மணி வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சரிங்களா? கூளம். சரிங்களா? தானியம் கூலவாணிகன் தானியம் விற்பவர். சரிங்களா? ஸோ நெல்லு புல்லு இதோட தானியங்கள்லாம் என்ன அப்படின்னா கூளம்னு சொல்றோம். பயறு அவரை உளுந்து இதெல்லாம் பயறு. கடலை வேர்க்கடலை கொண்டக்கடலை இதெல்லாம் கடலை வகை சார்ந்தது. கத்திரி மிளகாய்க்காலாம் விதை சார்ந்தது. கால்ங்கிறது புளி. சரிங்களா? நெக்ஸ்ட் காஞ்சிரை நச்சு மரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வித்து. முத்துங்கிறது வேப்ப மரம் ஆமணக்கு. சரிங்களா? வேப்பம் கொட்டை ஆமணக்கு கொட்டையெல்லாம் முத்துன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரிங்களா? மாமரம் பனைமரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய விதையை மாங்கொட்டைன்னு சொல்லுவோம். தென்னை மரத்துலேருந்து கிடைக்கக்கூடியது தேங்காய். சரிங்களா? நெக்ஸ்ட் முதிரை அப்படின்னா அவரை துவரை இது எல்லாமே முதிரை. சரிங்களா? இது எதுலேருந்து கிடைக்கக்கூடியது எது அப்படிங்கிற டீட்டெயில் நமக்கு ரொம்ப டீட்டெயில்டாக தேவை கிடையாது. இதெல்லாம் என்னத்தை குறிக்கக்கூடியதுங்கிற டீட்டெயில் தான் நமக்கு தேவை. சரிங்களா? நெக்ஸ்ட் இளம் பயிர் பயிரோட இளமை பருவத்தான வகைகள். சரிங்களா? நெல் கத்தரி எல்லாம் நாற்று நெல் நாற்று இது நமக்கு தெரியும். மாங் புளி வாழையெல்லாம் கன்று. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு வாழையோட இளநிலை குருத்து தென்னையோட இளநிலை பிள்ளை தென்னம் பிள்ளை இதுவும் நமக்கு இது கொஞ்சம் முக்கியமா தேவை. சரிங்களா? எதுக்கு அப்படின்னா மரபு சொற்களை மாற்றி எழுதுக. சரிங்களா? ஸோ அதுல தென்னங்கன்று ஸோ கிடையாது தென்னம் பிள்ளை. ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சேர்த்து எழுதக்கூடியது. ஸோ நெக்ஸ்ட் விழாவோட இளநிலை வந்துட்டு குட்டி. மடலி அல்லது வடலி அப்படிங்கிறது பனைமரத்தோட இளம்பெயர். சரிங்களா? நெல் சோளம் இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பைங்கூல். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தாவரத்தோட இளமை பருவங்கள். சரிங்களா? ஸோ தோர் பகுதி அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அடிப்பகுதி. ஸோ என்னென்ன இருக்கோ விதையை எப்படி சொல்கிறோம். சரிங்களா? ஸோ அடிப்பகுதி இலைப்பகுதி கிளைப்பகுதி ஸோ எல்லாத்தோட வேறு பேர்களும் பார்த்தோம். எதுக்காக அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குறப்போ இந்த ஒரு லெசன்ல இருந்து மட்டும் பர்டிகுலர் டாபிக் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரிஃப்ளெக்ட் ஆகி வந்திருக்கு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கொஸ்டினை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் இருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து கொஸ்டினை மொத்தமாக பார்த்துட்டு போயிடுவோம். சரியா? ஸோ அடுத்து இருக்கக்கூடிய டாபிக் அப்படின்னு பார்க்குறப்போ பொருந்தா சொல்லை கண்டறிக. சரிங்களா? ஸோ அந்த கொஸ்டின் டிஸ்கஷன் கண்டினியூ பண்ணுவோம். சரிங்களா? இந்த வீடியோவிலேயே. ஸோ பொருந்தா சொல்லை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுதான் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். 1 2 3 4 ஸோ 4 ஆப்ஷன் இருக்கும். சூஸ் த ராங் ஆன்சர். சரிங்களா? இல்லை சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ பொருந்தா சொல்லுங்கிறப்போ ராங் ஆன்சர் தான் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ 4 ஆப்ஷனில் 1 மட்டும் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்டாக இருக்கும். மற்ற 3க்கும் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஏதோ ஒரு தொடர்பு இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி கேட்குறதா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொருந்தா சொல்லை கண்டறிக. இதுக்கு தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா டாப்பிக்கும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஏன் அப்படின்னா எலிமினேட் பண்ணுறதுக்காக. ஸோ என்னென்ன மாதிரி எல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நூற்களோட தொகுப்பு. சரிங்களா?
ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே 8 தொகை 10 பாட்டு 11 மேல் கணக்கு நூல்கள் 8 தொகை 10 பாட்டு பேசிக் தெரிஞ்சிருக்கணும். கீழ்கணக்கு நூல்கள் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஐம்பெரும் காப்பியங்கள் ஐஞ்சிறுங்காப்பியங்கள் என்னென்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும். பக்தி இலக்கியங்கள் சங்க இலக்கியங்கள் எல்லாம் என்னென்ன இருக்கோ யார் யார் எழுதுனாங்க என்னென்ன திருக்குறள். ஸோ இந்த டீட்டெயில் எல்லாம் பேசிக்காக பார்த்துட்டு போகணும். சரிங்களா? அது எந்த காலத்தில் உள்ளது, யார் எழுதுனாங்க. சரிங்களா? சில நூல்கள் வந்துட்டு ஒரே புலவர் 3 நூட்களை எழுதியிருப்பாங்க, மிச்சம் 1 மாறுபட்டு இருக்கும், அதை கண்டுபிடிச்சு எழுதணும். சரிங்களா? இப்போ அதே மாதிரி அதிகாரங்கள் கொடுத்து கேட்கலாம். திருக்குறளில் 3 பால்கள் இருக்கும், 4வது ஒன்று கொடுத்து கேட்கலாம். சரிங்களா? அதே மாதிரி சிலப்பதிகாரம் மணிமேகலை ஐம்பெரும் காப்பியங்களில் பவனம் சமணம் சார்ந்தது பௌத்தம் சார்ந்ததுன்னு சொல்லிட்டு பிரித்து கொடுத்து கேட்கலாம். அறநூல்களை மிங்கிள் பண்ணி கேட்கலாம். ஸோ எப்படி வேணாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒரு டாபிக் ரிலேட்டடாக வந்துடும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கீழே 4 பேர் கொடுத்துருக்காங்க. காய்ச்சின பெருவழுதி, உக்குன பெருவழுதி, முடத்திருமாறன், நின்ற சீர் நெடுமாறன். சரிங்களா? ஸோ இதில் யார் ஒரு ஆள் வந்துட்டு ஆட் ஒன் அவுட்டாக வெளியில் போகிறாரு அப்படின்னு பார்த்தா நின்ற சீர் நெடுமாறன் வெளில போகிறாரு. சரிங்களா? ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா மற்ற 3 பேரும் முடத்திருமாறன், உக்கிர பெருவழுதி, காய்ச்சின பெருவழுதி இவங்க எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முச்சங்கங்களை ஆதரித்தாங்க. சரிங்களா? ஸோ இவர் மட்டும் கிடையாது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்டாக இருக்காரு. ஸோ இவருக்கு வெளியில் விட்டுறோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 8 தொகை 10 பாட்டு எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ இதில் வந்துட்டு 10 மட்டும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 8 தொகை நூல். சரிங்களா? மற்ற எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பட்டினப்பாலை மற்ற எல்லாமே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 10 பாட்டு நூல். சரிங்களா? ஸோ அப்போ ஆட் ஒன் அவுட் வெளியில் போகிறது ஆப்ஷன் சி. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பொருளோட அடிப்படையில் இதுதான் என்ன அப்படின்னா அகம் புறம்னு சொல்லிட்டு நூல்களை பிரிப்போம்ல. நம்ம சிலபஸில் நீதி நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்களா. அறநூல்கள் 11 இருக்குது, அதில் நீதி நூல்கள் அப்படின்னு சொல்லுவோம், அறநூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அதோட பேர். சரிங்களா? ஸோ இதில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, குறுந்தொகை, புறநானூறு. சரிங்களா? ஸோ இந்த புறநானூறு மட்டும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா புறம் சார்ந்தது, மற்ற எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அகம் சார்ந்த நூல்கள். சரிங்களா? ஸோ இதை தூக்கி வெளியில் போட்டுருவோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நூலோட பெயர். சரிங்களா? ஸோ நூல் ஏதாவது ஒரு காரணத்துக்காக இதில் சிறுபஞ்ச மூலம் ஏலாதி திரிகடுகம். சரிங்களா? என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சுக்கு மிளகு திப்புளி அப்படின்னு சொல்லிட்டு 3 மருந்து பேரால் அழைக்கக்கூடியது திரிகடுகம். சரிங்களா? ஸோ ஏலாதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 6 மருந்து பேர்களால் அழைக்கக்கூடியது. சரிங்களா? சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 5 வேர்களோட மூலிகை பேரால் அழைக்கப்படுது. சரிங்களா? கண்டங்கத்திரி, சிறுவழுதினை, பெருவழுதினை, நொச்சி, சிறுமல்லி, பெருமல்லி அப்படின்னு சொல்லிட்டு வேர் இருக்கா. ஸோ அதோட இப்போ 3 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மருந்து பொருட்களால் அழைக்கப்படுறது. சரிங்களா? சுக்கு மிளகு திப்புளி திரிகடுகம். சரிங்களா? ஸோ ஏலாதி லவங்கம் இந்த மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 6 மருந்து பொருட்களால் அழைக்கப்படுறது. சரிங்களா? ஸோ ஏலாதி பேர் இருந்தாலும் 6 மருந்து பொருட்களால் அழைக்கக்கூடியது. சிறு பஞ்ச மூலம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 5 மருந்து பொருட்களால் அழைக்கக்கூடியது. சரிங்களா? திரிகடுகம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 3 மருந்து பொருட்களால் அழைக்கக்கூடியது. சரிங்களா? ஸோ மருந்து பொருட்களோட பேரால் அழைக்கப்படுறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா மச்சம் 3. சரிங்களா? இந்த ஆசார கோவை பெருவாயின் மொழியால் இருந்தது மட்டும் மருந்து பொருட்கள் பற்றி சொல்லாது. சரிங்களா? ஸோ நல்லொழுக்கங்களின் தொகுப்புன்னு சொல்றதா ஆசார கோவை. ஸோ அப்போ என்ன தெரிஞ்சிருக்கணுமா? ஆனால் இதெல்லாம் சிலபஸில் இருக்கா அப்படின்னு கேட்டால் சிலபஸில் டைரக்டாக கிடையாது, ஆனால் கொஷின்ஸில் டைரக்டாக நிற்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் சமயத்தோட வகைப்பாடு சொல்லியிருந்தோமா ஐம்பெரும் காப்பியம் சிலப்பதிகாரத்தில் கிடையாது. சரிங்களா? ஸோ இதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 5 காப்பியம் சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, சீவக சிந்தாமணி, குண்டலகேசி. இங்கே காணாமல் போனது என்ன மணிமேகலை. ஸோ இதில் சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, வளையாபதி இது 3 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சமண சமயத்தை சார்ந்தது. மணிக்குண்டு மணிமேகலையும் குண்டலகேசி மட்டும் என்ன அப்படின்னா பௌத்த சமயத்தை சார்ந்தது. அப்போ இது 2 என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வேறுபட்டதாக நிற்க போகுது. அப்போ 3 கரெக்டாக இருக்குது, 1 மட்டும் என்ன இருக்குது மிஸ்மேட்ச் ஆகி நிற்கி. இதை கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இலக்கியங்களோட வகைப்பாட்டில். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தா இதில் என்ன கொடுத்துருக்காங்க வளையாபதி, கம்பராமாயணம், குண்டலகேசி, சிவகாமியின் சபதம். சரிங்களா? ஸோ இதில் இந்த வளையாபதி, கம்பராமாயணம், குண்டலகேசி என்ன இலக்கிய வகை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா உரைநடை காப்பியம். சரிங்களா? உரைநடை காப்பியம் கிடையாது, செய்யுள் காப்பியம். சரிங்களா? ஸோ இந்த உரைநடை காப்பியம்னு சொல்லப்படுறது எதுனா இந்த சிவகாமியின் சபதம் மட்டும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உரைநடை சார்ந்தது. ஸோ அப்போ இந்த ரிலேட்டடாகவும் எல்லா நூலையும் பார்க்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஆசிரியர்களோட நூல்கள். சரிங்களா? ஸோ இதில் வந்துட்டு என்ன திருவிருத்தம், பெரிய திருவந்தாதி, திருவாசிரியம், பெருமாள் திருமொழி. சரிங்களா? இந்த பெருமாள் திருமொழி ஸோ இதில் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குலசேகர ஆழ்வார் பாடினது பெருமாள் திருமொழி. சரிங்களா? ஸோ மற்ற 3 அப்போ யாரோ ஒரே ஒரு ஆள் பாடியிருக்காரு. யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மாழ்வார். திருவிருத்தம், பெரிய திருவந்தாதி, திருவாசிரியம் இது எல்லாத்தையும் யார் பாடியிருப்பாரு அப்படின்னா நம்மாழ்வார் பாடியிருப்பாரு. இதை மட்டும் வேற ஒருத்தவர் பாடியிருப்பாரு. ஸோ அதை எலிமினேட் பண்ணணும். நெக்ஸ்ட்
கதையோட மாந்தர்கள் சரிங்களா. ஸோ நமக்கு கம்பராமாயணம் சரிங்களா, மகாபாரதம், சிலப்பதிகாரம் இது எல்லாத்தோட கதை சுருக்கம் என்ன சரிங்களா, அதில் வரக்கூடிய மெயின் கேரக்டர்ஸ் பேர் நமக்கு தெரியணும் சரியா. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா கர்ணன், விகர்ணன், அஸ்வத்தாமன், கும்பகர்ணன் சரிங்களா. ஸோ கர்ணன், விகர்ணன், அஸ்வத்தாமன் இவங்கெல்லாம் யார் அப்படின்னா மகாபாரதத்தில் வரக்கூடிய கேரக்டர். கும்பகர்ணன் யார் அப்படின்னா ராமாயணத்தில் ராவணனோட தம்பியா வரக்கூடிய கேரக்டர். ஸோ எவர் மட்டும் என்ன ராமாயணம், மற்ற 3 கேரக்டரும் மகாபாரதம் சரிங்களா. ஸோ அப்போ இந்த டீட்டெயில் தெரியணும். ஸோ நெக்ஸ்ட் காலமயக்கம். ஸோ என்ன காலத்தில் வந்ததுன்னு சொல்லி கேட்பாங்க சரிங்களா. பிசிராந்தையர், கபிலர், கோதை நாயகி, ஔவையார். ஸோ இதில் கோதை நாயகி மட்டும் என்ன அப்படின்னா பிற்காலத்தை சார்ந்தவங்க. இது இல்லாமல் இன்னும் நிறையா ஃப்ரேமில் கொஸ்டின்ஸ் வந்து நிற்கும். ஸோ நெக்ஸ்ட் இலக்கணத்தையும் கொண்டாந்து வைப்பாங்க சரிங்களா. குற்றியல் உரம், குற்றியல் இகரம், தொடர் வகைகள் என்னென்ன இருக்கோ எல்லாம் கொண்டாந்து இங்கே ஒன்று சேர்ந்து நிற்கும் சரிங்களா. ஸோ என்ன வந்தேன், வந்தோம், வந்தனம், வந்தீர். இதில் வந்தீர் அப்படிங்கிறது மட்டும் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முன்னிலையை குறிக்கக்கூடியது. மற்றது எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தன்மையை குறிக்கக்கூடியது. நெக்ஸ்ட் வேற என்னென்னலாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மயில், குயில், கிளி, மைனா 4மே என்ன பறவையோட பேர் தான் சரிங்களா. ஸோ இங்கே இலக்கணம் நமக்கு தெரிய வரணும். ஸோ என்ன கிளி, மயில், குயில், கிளி போல பாடினால் ஒரு பெண்ணுக்கு ஓமையா சொல்லக்கூடியது. மயில் போல கிளி போல பேசினால், மயில் போல ஆடினால், குயில் போல பாடினால் அப்படின்னு ஒரு பெண்ணை ஓமையா வச்சு சொல்றதுக்காக பயன்படுத்தக்கூடியது இந்த 3 கேரக்டரும். ஸோ இந்த மைனாங்கிறது மட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதை எலிமினேட் பண்ணி விடணும் சரியா. ஸோ நெக்ஸ்ட் குறைக்கும், கணைக்கும், பிளிரும், கரையும் சரிங்களா. ஸோ இது என்ன நாய் குறைக்கும், குதிரை கணைக்கும், யானை பிளிரும், காகம் கரையும். ஸோ 3 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அனிமல்ஸோட சவுண்டு. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பேர்ட்ஸோட சவுண்டு. ஸோ இங்கே இதை எலிமினேட் பண்ணி விடணும் சரிங்களா. ஸோ இதில் மெட்டீரியல் அதாவது நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியலில் கொடுத்தக்கூடிய ஒரு பேசிக்கான டீட்டெயில்ஸ் மட்டும் சரியா. ஸோ பஞ்சபூதங்கள், நாட்டுசைகள், ஸோ கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு இதில் ஒன்று ஆட் ஆகி அவுட் ஆகி வந்து நிற்கும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி கொடுத்த சில சோர்சஸ் மட்டும் எடுத்துக்கொண்டாந்து கொடுத்துருக்கோம். என்னங்கிறத பார்த்துருவோம். 2 வினை. ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்று நல்வினை, இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தீவினை சரிங்களா. இன்னொன்று இருக்குது சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் இரு திணை, ஒன்று உயர்திணை, இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அக்ரிணை சரிங்களா. மூவிடம் தன்மை, முன்னிலை, படற்கை சரிங்களா. காலம் முக்காலம், நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம். மூவிடம் தன்மை, முன்னிலை, படற்கை, நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம் சரிங்களா. 5 பால் ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். இதோட வகைகள் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா. ஸோ வினாவோட வகைகள், விடையோட வகைகள் என்னென்ன இருக்கோ இலக்கணத்தோட வகைகள்ல இருந்து எல்லா வகைகளும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா எலிமினேட் பண்றதுக்கு சரிங்களா. நெக்ஸ்ட் அரசருக்குரிய 10 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா இதுக்கும் ஸ்கூல் புக்ஸ்ல கொடுத்துருக்கு சரிங்களா. படை, தார், முரசு, கொடி, தேர், களிறு, குடை, மாலை, புரவி, குதிரை சரிங்களா, செங்கோல். இது அரசருக்குரிய 10 குணங்கள் சரிங்களா. 12 ராசிகள் சரிங்களா. இதையும் கேட்டு வைக்கிறாங்க சரியா. இதுவும் மெட்டீரியல்லேருந்து எடுத்ததுதான் சரிங்களா. மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் சரிங்களா. நெக்ஸ்ட் அட்டமங்கலம். ஸோ 8 சாமரம், முரசு, நிறைகுடம், விளக்கு, கண்ணாடி, கொடி, தோட்டி, இணைக்கயல் சரிங்களா. நெக்ஸ்ட் அகத்தியரோட மாணக்கர் மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 12 சரிங்களா. ஸோ 12 பேர் யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செம்பூர்ச்சேயை, வையாபிகர், அதங்கோட்டாசன், அவிநயர், காக்கை பாடினியார் சரிங்களா. நெக்ஸ்ட் தொல்காப்பியர், தூரலிங்கர், வாய்ப்பியர், பணம் பாரணர், கலாரம்பர், நற்றத்தார், வாமனர். ஸோ இது எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அகத்தியருடைய மாணவர்கள் சரிங்களா. ஐம்பொறி இது நமக்கு தெரியும் மெய், வாய், மூக்கு, கண், காது சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் அகத்திணை 7. ஸோ நான் சொல்லும் போது அங்கே பார்த்துட்டு வந்தோம் தெரியுமா திணைகள் எதுக்காக இந்த வகைகள்லாம் படிக்கிறோன்னு. 5 திணைகள் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை சரிங்களா. ஸோ அகத்திணை 7 குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, கைக்கிளை, பெருந்திணை. புறத்திணை வெற்றி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உளுஞ்சை, தும்பை, வாகை, பாடான், பொதுவியல், கைக்கிளை சரிங்களா. ஸோ புறத்திணைகள் 12, அகத்திணைகள் 7 சரிங்களா. 10 பருவங்கள் சரிங்களா. காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி, சிற்றில், சிறுதேர், சிறுபறை. இது ப்ரீவியஸ் இயர்ல அடிக்கடி கேட்டுக்கிட்டு இருக்க ஒரு கொஸ்டின் சரிங்களா. சரிங்களா சிற்றில், சிறுதேர், சிறுபறை சரியா. இலக்கணம் எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி சரியா. நாற்றிசை கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு. ஐம்பெரும்பூதம் நிலம், நீர், காற்று, ஆகாயம், வலி, விசும்பு சரிங்களா. என் பேராயம் ஸ்கூல் புக்கில் இருக்கு சரிங்களா. ஸோ கரணத்தியலவர், கருமக்காரர், கனக சுற்றம் சரிங்களா.
கடை காப்பாளர், நகரமாந்தர், படைத்தலைவர், யானை வீரர், இவுளி மறவர் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 8 பேர், என் பேர் ஆயிரம். ஐம்பெரும் குழுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் சரிங்களா. அரசன், குரு, தந்தை, தேசிகன், மூத்தோன், ஐம்பெரும் குறவர்கள். ஸோ ஐம்பெரும் காப்பியங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, சீவக சிந்தாமணி, குண்டலகேசி, ஐம்பெரும் காப்பியம். ஐஞ்சிரும் காப்பியங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாககுமார காவியம், உதயன குமார காவியம், யசோதர காவியம், சூளாமணி, நீலகேசி, ஐஞ்சிருங்காப்பியம். ஸோ செம்மொழி இலக்கியங்கள் தொல்காப்பியம், 10 பாட்டு, 8 தொகை, சிலப்பதிகாரம், 14 கீழ்கணக்கு நூல்கள், மணிமேகலை, இறையனர் அகப்பொருள், முத்தொள்ளாயிரம் எல்லாம் சரிங்களா. ஸோ 8 தொகை, நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு, பதிற்று 10, பரிபாடல், 8 தொகை நூல்கள் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 10 பாட்டு. திருமுருகாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைப்படு கடாகம் சரிங்களா. ஸோ இது 10. 14 கீழ்கணக்கு நூல்கள் தான். நாலடியார், நான்மணிக்கடிகை, இனியவை 40, இன்னா 40, முதுமொழி இனியவை 40, இன்னா 40, கார் 40, களவழி 40, ஐந்திணை 50, ஐந்திணை 70, திணைமொழி 150, திணைமாலை 150, திருக்குறள், கைநிலை, திரிகடுகம், ஆசாரக்கோவை, பழமொழி, சிறுபஞ்ச மூலம், முதுமொழி காஞ்சி, ஏலாதி 18 நூல்கள், 14 கீழ்கணக்கு நூல்கள் சரிங்களா. இங்கே படிக்கலைனாலும் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி படிக்கும்போது இதோட டீட்டெயில் எல்லாம் நம்ம படிச்சுட்டு தான் போவோம் சரிங்களா. ஸோ அதனால இதெல்லாம் நம்ம சிலபஸில் கொடுக்கல. ஐம்பெரும் காப்பியங்கள் கொடுக்கல, அதே மாதிரி ஐஞ்சிருங்காப்பியங்கள் கொடுக்கல, 14 மேல்கணக்கு நூல்கள் கொடுக்கலனாலும் ஹிஸ்ட்ரி அங்கே அடி வாங்கிடும் இந்த டாபிக் சரிங்களா. அதனால தமிழில் கொண்டாந்து கொடுக்கலையே தவிர சிலபஸ்ல இருந்து, அதாவது தமிழ் சிலபஸ்லேருந்து இந்த டாபிக்லாம் தூக்கலை, அங்கே உட்கார்ந்துருக்கு அவ்வளவுதான் சரியா. ஈசனோட குணம் சரிங்களா. வரம்பில் ஞானம், வரம்பில் காட்சி, வளம் பிளின்பம், வரம்பில் ஆற்றல், நாமமின்மை, கோத்திரமின்மை, ஆயுளின்மை, இடையூறின்மை. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, ஆனால் மெட்டீரியலில் கொடுத்துருந்தாங்க, அதனால கொண்டாந்துருக்கோம் சரிங்களா. முத்தமிழ், இயல், இசை, நாடகம் இது கேட்டது தான் சரிங்களா. முக்கணி, மா, பலா, வாழை, முப்பால், அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால், ஆண்பால், அதே மாதிரி 5 பால், ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால் சரிங்களா. ஸோ ஐம்புலன், தொடு உணர்வு, உண்ணல், உயிர்தல், காணல், கேட்டல், நானிலம், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. ஸோ இது ஐநிலம்னு கேட்டால் பாலை சேர்ந்துக்கிறோம் சரிங்களா. ஸோ ஐந்திணைகள், குறிஞ்சி, முல்லம், 4 நிலங்கள், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இந்த 4ம் தன்னோட இயல்புல இருந்து குன்றி என்னவா மாறும், பாலையா மாறும் சரிங்களா. ஸோ ஐந்திணை, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அகப்பொருள் பார்த்தோமா, மேட்ச் த ஃபாலோவிங்ஸ்ல எல்லாத்துலேயும் வந்து நிற்குமா. ஸோ மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி, காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை, வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதல், கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல், மணலும் மணல் சார்ந்த இடமும் பாலை சரியா. ஸோ பெரும்பொழுது, சிறுபொழுது, இளவேனில், முதுவேனில், கார், குளிர், முன்பனி, பின்பனி, பெரும்பொழுது, காலை, நண்பகல், ஏற்பாடு, மாலை, யாமம், வைகரை, சிறுபொழுது சரிங்களா. ஸோ எல்லா டைப்பும் இங்கே தெரிய வரணும். பா, வெண்பா, ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, கலிப்பான்னு சொல்லிட்டு பாவோட வகைகள் 4. ஐவகை தாயார், பாராட்டுத்தாய், ஊட்டுத்தாய், முளைத்தாய், கைத்தாய், செவிலித்தாய். இந்த செவிலித்தாய் மட்டும் அதாவது என்ன அப்படின்னா பாடல்ல வரும், மற்ற எதுவும் நம்ம புதுசாக இருக்காது, கேட்டது சரிங்களா. ஸோ ஐம்பெரும் குழு, அரசர், அமைச்சர், புரோகிதர், ஒற்றர், தூதுவர். இவங்க சிலபஸ் ஸ்கூல் புக்ஸ்ல இருக்காங்க சரிங்களா. அறுசுவை, இனிப்பு, புளிப்பு, உவர்ப்பு, கார்ப்பு, துவர்ப்பு, கைப்பு சரியா. ஸோ நவரத்தினங்கள், கோமேதகம், நீளம், பவளம், புட்பரகம், மரகதம், மாணிக்கம், முத்து, வைடூரியம், வைரம் சரியா. ஸோ நெக்ஸ்ட் மலரோட 7 நிலைகள். ஸோ பார்த்துட்டு வந்தோமா, அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல் சரியா. ஐம்புலன், சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம். ஏழிசை, குதல், துத்தம், கைக்கிளை, உலை, கிளி, விளரி, தாரம். கடையெழு வள்ளல்கள், பாரி, ஆய், அண்டிரன், எழுநி, நள்ளி, மலையன், பேகன், காரி. இது நமக்கு ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கிறது தான் சரிங்களா. இது பேதை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்பெண், பெதும்பை அப்படின்னு சொல்லிட்டு மங்கையரோட, அதாவது பெண்களுடைய 7 பருவங்கள். அங்கே எப்படி நம்ம பிள்ளைத்தமிழ் பருவங்கள் பார்த்தோமோ அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே பருவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இது எல்லாத்தோடவும் நிறையா டீட்டெயில் இருக்குது. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுவோம், பேசிக்காக ஓரளவு பார்த்துட்டு போவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டீட்டெயில் கொடுத்துருக்கோம் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பொருட்பன்மொழி, ஒரு பொருள் தரக்கூடிய பல சொற்கள், ஒரு சொல்லுக்கான 2 பொருள்கள் எல்லாம் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரே டாபிக் தான் சரிங்களா. ஸோ லெசன் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூல் புக்ஸில் 6th ஸ்டாண்டர்டில் நியூ புக் லெசன் 1ல் இருக்குது சரிங்களா. ஒரு எழுத்தே, இது ஆல்ரெடி ஓரெழுத்து ஒரு மொழி பார்த்துட்டு வந்தோமா.
ஸோ மா அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக பிளர் ஆகி தான் இருக்கும் சரிங்களா. மா அப்படின்னா மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அளவு, அறிவு, அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மா அப்படிங்கிற சொல்லுக்கான வேறு பெயர்கள் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காட்டை குறிக்கக்கூடிய வேறு பெயர்கள். ஸோ இதுதான் தேவை நமக்கு சரிங்களா. ஸோ கானா, கா, கால், கான், கானகம், அடவி, அரண், ஆரணி, புறவு, பொற்றை, பொழில், தில்லம், அழுவம், பொச்சை, சுரம், இரும்பு, மிளை, முதை, வனம், வியல், விடர், வள்ளை, முளரி, பழவம், இயவு, பொதி, முளி, அரில், அரல், பதுக்கை, கணையம். ஸோ எல்லாமே என்ன அப்படின்னா காட்டை குறிக்கக்கூடிய வேறு பெயர்கள் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி லெசனுக்குள்ள ஒவ்வொரு இடத்துல மட்டும் பாக்ஸ் போட்டு கிடக்கு. ஸோ அதை மட்டும் தேடி படிப்போம். நெக்ஸ்ட் யானையை குறிக்கக்கூடிய வேறு பெயர்கள். ஸோ இதுவும் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிலபஸுக்குள்ள கிடக்கிறதா சரிங்களா. கயம், வேளம், களிறு, பிளிறு, களபம் சரிங்களா, மாதங்கம், கைமா, வாரணம், அஞ்சனவாதி சரிங்களா. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கேட்டதான். ஸோ அஞ்சனாவதி, அத்தி, அத்தினி, அஞ்சனம், கரி, வல்விலங்கு, குஞ்சரம், இரதி, இபம், ஆனை, அனுபமை, அல்வியன், அரசுவா. ஸோ இதெல்லாம் என்னன்னா யானையோட வேறு பெயர்கள். ஸ்கூல் புக்கில் அப்படியே உள்ளதுதான் சரிங்களா. அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது ஒரு பொருட்பன்மொழி. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்களா. திருமால் குன்றம் உயர்ந்து ஓங்கி நின்றது. உயர்ந்துனாலும் ஒரே மீனிங் தான், ஓங்கினாலும் ஒரே மீனிங் தான் சரிங்களா. நெக்ஸ்ட் அந்த ஏழை குழந்தையின் கண்கள் குழி தாழ்ந்து, குழினாலும் பல்லதான், தாழ்ந்துனாலும் பல்லதான் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே சொல்லுல, அதாவது ஒரு சொற்றொடர்ல ரெண்டு பொருள் தரக்கூடிய ஒரு சொற்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து பொருள் தரதான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பொருட்பன்மொழி சரிங்களா. ஸோ நம்ம ஸ்கூல்லலாம் விளையாட்டா சொல்லிக்குவோம். இட்டது பட்டானா வாட்னா என்னன்னு சொல்லிட்டு விளையாட்டா சொல்லுவாங்க சரிங்களா. இட்டுனா அது, பட்டுனா ஆனா, வாட்னா என்ன சரிங்களா. ஸோ கொஸ்டின் ஆன்சர்னு கண்டினியூஷனாக வரும். இதே மாதிரி என்ன அப்படின்னா ஒரே பொருள் தரக்கூடிய ரெண்டு சொற்கள் ஒன்று சேர்ந்து வர்றதா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பொருட்பன்மொழி சரிங்களா. ஸோ எக்ஸாம்பிள் நடு, மையம். நடுனாலும் சென்டர் தான், மையம் அப்படின்னாலும் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சென்டர் தான் சரிங்களா. ஸோ என்ன அப்படின்னா ஒரே பொருளை குறிக்கக்கூடிய ரெண்டு சொற்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து பொருள் தர்ற மாதிரி அமையறதுக்கு பேர் தான் ஒரு பொருட்பன்மொழி சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் கடல் சரிங்களா. கடலை குறிக்கக்கூடியது ஆழி, ஆற்களி, முன்னீர், வாரணம், பவ்வம், பறவை, புணரி. ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா கடலை குறிக்கக்கூடிய வேறு பெயர்கள் சரிங்களா. ஸோ தமிழ் சொற்கள், அயற்சொற்களுக்கான தமிழ் சொல் கண்டறி, தமிழ் வேறுமொழி சொற்களுக்கான தமிழ் சொல் பார்த்தோமா. ஸோ அரிசிய கிரேக்கத்தில் என்ன அப்படின்னா ஒரைசா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் சரிங்களா. கருவூர் கரோரா அப்படிங்கிற பேர்ல இருக்குது. காவிரி கபிரில் சரிங்களா. இதெல்லாம் கிரேக்கத்தில் சரிங்களா. குமரி கொமாரி, தொண்டி திண்டிஸ், மதுரை மதோரா, முசிறி முசிறிஸ் சரிங்களா. முசிறிஸ் முசிறில் சரிங்களா. இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்ல இருக்கக்கூடிய கிரேக்க மொழி சொற்கள் சரிங்களா. ஸோ கிரேக்கத்துக்கு தமிழ்ல இருக்கக்கூடிய சொற்கள். இதுங்க அயற்சொற்கள் நமக்கு டாபிக்ல இருக்கு. ஸோ ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கிற ஒரு பாக்ஸ் சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கப்பலுக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் சரிங்களா. ஸோ மேலே என்ன கடலை குறிக்கக்கூடிய வேறு பெயர்கள் பார்த்தோம். கப்பலை குறிக்கக்கூடிய வேறு பெயர்கள் களம், கப்பல், கட்டுமரம், நாவாய், படகு, பரிசில், புனை, தோணி, தெப்பம், திமிழ், அம்பி, வங்கம், மிதவை, பக்ஷி, ஓடம். ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கப்பலுக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் சரிங்களா. ஸோ நாவாய்னாலும் கப்பல் தான், களம் கட்டுபவர் கம்மியர், ஸோ கப்பல் கட்டுறவங்களை கம்மியர்னு சொல்லுவாங்க, அதுவும் கப்பல் தான் சரிங்களா. கட்டுமரம்னாலும் கப்பல் தான், ஓடம் இதெல்லாம் சொல்லுவோம் பக்ஷி. ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கப்பலை குறிக்கக்கூடிய வேறு பெயர்கள் சரிங்களா. இது ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் சரியா. ஸோ இது இல்லாம நம்மளோட மெட்டீரியலில் கொடுத்துட்டு வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இதுலேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி வருது சரிங்களா. காடு மேலே நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு வந்தோம்ல. ஸோ எகெயின் ஒரு தடவை பார்த்துட்டு போயிடலாம். கா, கால், கான், கானகம், அடவி, அரண், ஆரணி, புறவு, பொற்றை, பொழில், தில்லம், அழுவம், இயவு, பழவம், முளரி, வள்ளை, விடர், வியல், வனம், முதை, மிளை, இரும்பு, சுரம், பொச்சை, பொதி, முளி, அரில், அரல், பதுக்கை,
கணயம். ஸோ இதெல்லாம் காட்டை குறிக்கக்கூடிய வேறு பெயர்கள். சரிங்களா? இதை கொடுத்து இதை கேட்கலாம், இல்லை இதை கொடுத்து இதையும் கேட்கலாம். ஸோ ரெண்டும் ஒரே ஆன்சரில் வந்து நிற்கும். நெக்ஸ்ட், கடலை குறிக்கக்கூடிய வேறு பெயர்கள் புணரி, ஆழி, சாகரம், சமுத்திரம், வவ்வம், வேலை, பெருநீர், நீராழி, முன்னீர் வழக்கம். சரியா? கடலுக்கான வேறு பெயர்கள். கப்பல் களம், கட்டுமரம், நாவாய், படகு, பரிசில், புனை, தோணி, தெப்பம், திமிழ், அம்பி, வங்கம், மிதவை, பக்ட்ரி, ஓடம். ஸோ இது எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கப்பலை குறிக்கக்கூடியது. ஆறு. சரியா? எங்க மயங்கொலிகள்ல வரலாம், சொற்களுக்கான வேறு பெயர்கள்ல வரலாம், ஸோ எங்கனாலும் வரலாம். ஆறுனா நம்பர். சரிங்களா? இயற்கையா 2 கரைகளுக்கு நடுவுல ஓடக்கூடிய நீர்ப்பரப்பும் ஆறு. சரிங்களா? ஸோ என்னையும் குறிக்கக்கூடியது, ஓடக்கூடிய ஆறையும் குறிக்கக்கூடியது. சரிங்களா? யானை மேலே நம்ம பார்த்துருந்தோம். இது கவர்மெண்ட்டோட மெட்டீரியல்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது, அது ஸ்கூல் புக்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது. சரிங்களா? ஸோ புக்கு தானே மெட்டீரியலாகவே வந்திருக்கு, நம்ம ரெண்டையுமே சேர்த்து பார்த்துட்டு தான் போகிறோம். சரிங்களா? கயம், வேளம், களிறு, பிளிறு, களபம், மாதங்கம், கைமா, வாரணம், அஞ்சனாவதி, அத்தி, அத்தினி, அரசுவா, அள்ளியன், அனுபமை, ஆனை, இபம், இரதி, குஞ்சரம், வல்விலங்கு, கரி, அஞ்சனம். சரிங்களா? ஸோ யானையை குறிப்பிடக்கூடிய சொற்கள். நெக்ஸ்ட், கடி மனம். சரிங்களா? இது நம்ம ஆல்ரெடி வந்துட்டு உரிச்சொற்கள் பார்க்கலே பார்த்தோமா, ஒரு சொல் வழங்கக்கூடிய வேறு பொருட்கள் பார்த்துட்டு வந்தது தான், எதுக்குமே புதுசு கிடையாது. கடி அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கடி அப்படின்னா மனம், கடி மலர், கடி நகர், ஞாபகம் இருக்கா? ஸோ கடினா மனம், காவல் விரைவாக, கூர்மையான, வாசனை, காவல், கடித்தல், சிறப்பு, களிப்பு, அச்சம். ஸோ எல்லாமே கடிங்கிற ஒரு சொல்லுக்கான பொருட்கள். மிகுதி உரு, தவ, நனி பார்த்துட்டு வந்திருக்கோம். சரிங்களா? மிகுதி. ஓவியம், ஸோ இங்கேயும் பார்ப்போம், கீழையும் வச்சிருக்கேன். சரிங்களா? ஓவு, ஓவியம், ஓவம், சித்திரம், படம், படாம், வட்டிகை செய்தி. இது ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடியது அப்படியே தான். சரிங்களா? ஸோ மேலே என்ன பார்த்துட்டு வந்தோமோ இது வரைக்கும் பார்த்துட்டு வந்தது தான் பார்த்துருக்கோம், புதுசாக எதுக்குமே பார்த்தது கிடையாது. இதெல்லாம் இலக்கணத்தில் பார்த்தோம், அதெல்லாம் இப்போ டேபிளர்ஸில் மேலே வச்சு பார்த்தோம். கீழே இருக்கிறதுமே என்ன புதுசு கிடையாது, பழசு தான். நெக்ஸ்ட், ஓவியம் வரைபவர், ஓவிய கூடம். கண்ணுள் வினைஞர், ஓவிய புலவர், ஓவமாக்கல், வித்தகர், சித்திரக்காரர், கிளவி வல்லோன் எல்லாம் யாரு? ஓவியத்தை வரைகிறவங்க. நெக்ஸ்ட், ஓவியம் வரையக்கூடிய இடத்திற்கான ஓவிய கூடம், அதுக்கான பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எளிதொழில் அம்பவம், எழுத்து நிலை மண்டபம், சித்திர அம்பலம், சித்திர கூடம், சித்திர மாடம், சித்திர சபை, சித்திர மண்டபம். ஸோ இதெல்லாம் என்ன? ஓவியம் வரையக்கூடிய இடத்துக்கான வேறு பெயர்கள். ஸோ நெக்ஸ்ட், அருள் இரக்கம், கருணை, தயவு, கிருபை, அபயம். ஸோ இங்கேருந்து கொஸ்டின் வேறு எங்கேயும் போனது கிடையாது, ஸோ ஒரு தடவை பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட், வீடுனா இல்லம், இல்லுனாலும் வீடு தான், இல்லம்னாலும் வீடு தான், அகம்னாலும் வீடு தான், உறையுள், கிரகம், மனனாலும் வீடு தான். சரிங்களா? நெக்ஸ்ட், அறிவு ஞானம், மதி, உணர்வு, உரம், மேதை, விவேகம். சரியா? நெக்ஸ்ட், உணவை என்ன சொல்லுவோம்? ஆகாரம், உண்டி, போஜனம், ஊன், அடிசில்னா உணவு. இது வந்துட்டு சொல்லும் பொருளும்ல இருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட், தீனி. தாமரை, இது வந்துட்டு கேட்குற கொஸ்டின் தான். சரிங்களா? பங்கயம், கமலம், அம்புயம், முளரி, புண்டரிகம், சரோருகம், மறை, பூ, தாவுகின்ற மான், தா பிளஸ் மான். சரிங்களா? நம்ம வந்துட்டு இலக்கணம் பார்க்கலே பார்த்தோம், அதாவது தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் பிரிந்து நின்று வேறு ஒரு பொருளையும் தந்தது தான் பொதுமொழி. சரிங்களா? அந்த மான் பார்த்தோமா, அந்த மான்னு சேரும்போது என்ன ஆகும்? இது ஒரு கொஸ்டின், அடிக்கடி கேட்ட ஒரு கொஸ்டின். அந்த மான் அப்படிங்கிறப்போ என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு தீவை சொல்லுது. சரியா? இதுவே அந்த பிளஸ் மான் அப்படின்னு சொல்லும் போது ஒரு விலங்க சொல்லுது. சரிங்களா? ஸோ இதே மாதிரி தாமரை, ஸோ என்ன? மலரை குறிக்கிறது. தா பிளஸ் மறைனா, மறைனா மான், ஸோ தாவுகின்ற மான். சரிங்களா? பிரிஞ்சு நின்று ஒரு பொருளையும் தரும். சரிங்களா? நெக்ஸ்ட், அரினா திருமால், அறிதல், சிங்கம், வண்டு. ஸோ இது கேட்ட ஒரு கொஸ்டின் தான். சரிங்களா? ஆழம் அப்படின்னா என்ன அப்படின்னா விடம், ஆலமரத்தை குறிக்கக்கூடியது, மழை நீரை குறிக்கக்கூடியது, அம்பு கூட குறிக்கக்கூடியது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கண்டம், 3 சுழி எண்ணு. சரிங்களா? கழுத்து பகுதியை குறிக்கக்கூடியது கண்டம். ஆபத்து, உனக்கு பெரிய கண்டம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா குரூப் 4 எக்ஸாம்னா அது பெரிய ஆபத்து. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெரும் நிலப்பரப்பும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கண்டம் தான். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் களம். சரிங்களா? வகர அகரத்தை குறிக்கக்கூடிய லா. சரிங்களா? பாத்திரம்,
களம்னா கப்பல், ஆபரணம். சரிங்களா? நெக்ஸ்ட் சரம், அசையக்கூடிய பொருள், பூமாலை, பூச்சரம்னு சொல்லுவோமா? நெக்ஸ்ட் என்ன? அம்பு. நெக்ஸ்ட் தாளம், வகர லகரத்துக்கு வர்றலா, பனை, நா, பூமி. சரியா? ஸோ நெக்ஸ்ட் பதி அப்படின்னா கணவனை குறிக்கக்கூடியது ஒன்று, இடத்தை குறிக்கக்கூடியது ஒன்று, அரசனை குறிக்கக்கூடியது ஒன்று. பார், உலகம், பார்த்தல், பூமி. ஸோ நெக்ஸ்ட் என்ன? கற்பாறை. வளைனா சங்கு, புற்று, வளைத்தல். இது கேட்ட ஒரு கொஸ்டின். சரிங்களா? வளைனா என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட் அணினா அழகு பார்த்தோம். நெக்ஸ்ட் அணிகலன்கள், இது ரெண்டும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அழகு, நகை, அணினா வரிசையா நிற்கக்கூடியதும் அணிதான். அணிகலன், உடுத்து, படைப்பிரிவு, ஒழுங்கு, ஆபரணம், அலங்காரம், அணித்தல், அணிவித்தல். ஸோ எல்லாமே என்ன? அணிதான். ஸோ அகம் உள்ளரிக்க, புறம்னா வெளியில. ஸோ வீடு இடத்தை குறிக்கக்கூடியது, அம்பு மூங்கில், நீர், மேகம், கனை. சரியா? நெக்ஸ்ட் அரங்கம், சபைனாலும் அரங்கம் தான், போர்க்களம்னாலும் அரங்கம் தான், நாடகச்சாலையும் அரங்கம் தான். சரிங்களா? அன்னம், சாப்பாடு ஒன்று, அன்னப்பறவை ஒன்று. சரியா? நெக்ஸ்ட் அகம், வீடு, மனம், உட்பகுதி. அரவம், பாம்பை குறிக்கக்கூடியது அரவம். சரிங்களா? அரவம் என்னன்னா ஒளியையும் அரவம் தான் குறிக்கிறோம். சரிங்களா? அலைனா கடல் அலை, திரி. ஸோ நெக்ஸ்ட் அணை, படுக்கை, தடுத்தல், தழுவு. ஸோ அணைத்து கொள்ளுதல். ஸோ நெக்ஸ்ட் அகல், விளக்கேற்றக்கூடியது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அகழ்ந்து போறது, நீங்குறது. சரியா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அறை, சொல், அடி, திரை, வீட்டோட பகுதி. வீட்டில் இருக்கக்கூடியது அறை. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா திரையையும் அறைன்னு தான் சொல்லுவோம். சரிங்களா? நெக்ஸ்ட் அடி, கீழ்ப்பகுதி, பாதம், அடித்தல். 3 அடிதான். நெக்ஸ்ட் ஆற்றல், வல்லமை, திறமை. ஆரம், மாலை, சந்தனம். ஆடுனா ஒரு வகையான விலங்கு, ஆட்டை குறிக்கக்கூடியது. நெக்ஸ்ட் என்ன? விலங்கை குறிக்கக்கூடியது. சரிங்களா? சரி, ஆடுனா ஆடுதல், தொழிலை குறிக்கக்கூடியது. விலங்கினை குறிக்கக்கூடியது ஆடு. 6 நம்பரை குறிக்கக்கூடியது, நலியை குறிக்கக்கூடியது, வழி, ஆற்றுப்படுத்துதல், வழிப்படுத்துதல். சரிங்களா? ஆவி, உயிர். சரிங்களா? ஆவி இடைமை அப்படின்னா ஆவினா உயிரெழுத்து, சொல்லும் பொருளும். சரிங்களா? நீராவி. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உயிரெழுத்து. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இறந்து போனவங்களோட ஆத்மாவையும் ஆவி. சரிங்களா? அதுவும் இங்கே வந்து நிற்கும். ஆழம்னா ஆலமரம், ஆழக்கால, விஷம், நஞ்சு, கடல், கலப்பை. சரிங்களா? ஸோ இசைனா புகழ், இணங்குதல், இசைதல், பண், பாடுதல். இதழ், பூவோட இதழ், உதடு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாளிதழ். ஸோ எல்லாமே வந்து நிற்கும். ஸோ நெக்ஸ்ட் இடி, தாக்குதல், வானில் இருக்கக்கூடிய இடி, முழக்கம், உறுதி சொல். சரியா? நெக்ஸ்ட் இறைனா கடவுள், நீர் இறைத்தல். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் இறைனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ நெக்ஸ்ட் ஒளிசை, உணவு. சரிங்களா? இறைச்சல். ஸோ நெக்ஸ்ட் ஈ, கொடு, பறவை, இரத்தல், அழிவு. இதெல்லாம் ஓரெழுத்து ஒரு மொழியில் வந்துச்சா? நெக்ஸ்ட் உரம்னா எருவை தான் என்ன பண்ணுவோம்? உரம்னு சொல்லுவோம். உரம், ஞானம், மதில், வலிமை, உரமும். ஸோ ஆவி இடைமை உடரும், ஆவி இடைமை உயிரும். சரியா? இடம், இடரும், கழுத்து. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம இலக்கணத்தில் பார்த்துட்டு வந்தோம். ஞாபகம் இருக்கா? ஸோ நெக்ஸ்ட் உடுனா உடுத்துதல், விண்மீன், ஒடக்கோல், அகமி. உரைனா என்னன்னா சொல், தேய். உரைனா மேலுரை, வசி. உடுக்கை, ஆடை. உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கண் களைவுதான் நட்பு. ஆடையை குறிக்கக்கூடியது ஒரு வகையான இசைக்கருவி, ஒரு சொல்லுக்கான வேறு பொருட்கள் இதெல்லாம். நெக்ஸ்ட் ஊதை அப்படின்னா என்ன அப்படின்னா ஊதுதல், பருத்து போறதுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஊதக்கூடிய கருவி, குளிர்காற்று. ஊத காற்றுன்னு சொல்லுவோமா? ஸோ குளிர்காற்று. ஸோ நெக்ஸ்ட் எகினம் அப்படின்னா அன்னம், நீர்நாய், புளிய மரம். ஏறு, ஏறு தழுவுதல், காளை மாடு. சரிங்களா? நெக்ஸ்ட் ஆண் சிங்கம், அதையும் ஏறுன்னு தான் சொல்லுவோம். மேலே செல்லுதலும் என்ன அப்படின்னா ஏறு தான். சரிங்களா? நெக்ஸ்ட் ஏனம்னா பாத்திரம். சரிங்களா? பன்றியையும் ஏனம்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஏற்றம், நீர் இறைக்கக்கூடிய ஒரு வகையான கருவி, மேலே ஏறி போகிறது ஏற்றம். ஐயம், சந்தேகம், பிச்சை. சரியா? நெக்ஸ்ட் ஓதினா கூந்தல், ஓதுபவன், ஓந்தி. ஸோ கலை, ஆடை, கல்வி, கலைதல். சரிங்களா? கலை மூங்கில்னாலும் சரியா? இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா கலைதல்னா நீக்குதல். சரிங்களா? பயிருக்கு கேடான புல்லு. ஸோ இந்த கலை வேற. சரிங்களா? ஸோ புல்லுல இருக்கக்கூடிய களை செடி. ஸோ நெக்ஸ்ட் கடினா காவல், காப்பு, கூர்மையான, விரைவு. இது நம்ம விளக்கணத்துல பார்த்துருந்தோம். இந்த கலை தான் மூங்கில். சரிங்களா? ஸோ மகர லகரம், சிறப்பு லகரம். சரியா?
கரும்பு கலைனாலும் கரும்பு தான், மூங்கில்னாலும் கரும்பு, சரி கலை கரும்பு மூங்கில் ரெண்டுக்குமே கலை தான். ஸோ களி பாவகை சனி துன்பம் வறுமை. கரினா யானை சாட்சி அடுப்புக்கறி. சரியோ, இதெல்லாம் வந்துட்டு ஆல்ரெடி பார்த்துட்டு வந்திருக்கோம் வேற ஒரு டாபிக்லையும். கல்னா பாறைக்கல் படி தோண்டு. கவினா குரங்கு கவிஞர் பாடல். கம்பம் நடுக்கம் தூண். சரிங்களா. கப்பல்னா களம் நாவாய் பார்த்துட்டு வந்தோம். காணா காப்பாற்று காணா சோலை காவடிப்பட்டி பூப்பட்டி எல்லாமே. காயம் பெருங்காயம் புண்ணு உடல்ல இருக்கக்கூடிய காயம் நிலைப்பேறு. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் கப்பல் களம் நாவாய் இதெல்லாம் கப்பல். காணா காசோலை காப்பாற்று பூம்பெட்டி. காயம் பெருங்காயம். கார்னா என்ன கார் மேகம் கருமை நிறத்தை குறிக்கக்கூடியது. கிளை மரக்கிளை உறவையும் கிளைன்னு தான் சொல்லுவோம். குடி குடித்தல் குடும்பம் குடிப்பழக்கம். ஸோ குடினா குடும்பம்னு சொல்லுவோம், தண்ணி குடிக்கிறது குடிப்பழக்கத்தை சொல்றோம். குளவி குழந்தை சேல் குளவிக்கல் அதாவது அம்மிக்கல்லில் இருக்கக்கூடிய குளவிக்கல். குடை கைக்குடை. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தோண்டு. கூடு ஒன்று சேர்தல் உடம்பு கூடு பறவை கூடு. ஸோ எல்லாமே ஒரு சொல்லுக்கான வேறு பெயர்கள். கோல்னா கிரகம் கோல் புறம் கூறுதல் கோல் சொல்லுதல்னு சொல்லுவாங்கல்ல. சங்கம் சங்கு கூட்டம் ஒன்று சேருதல். சுரம் வழி வெப்பம். சேனைனா படை தானை சேனை கிழங்கு. சரியா. ஸோ நெக்ஸ்ட் சோழன் கிள்ளி வளவன் அபயன். சரியா. நெக்ஸ்ட் தாள்னா பாதம் முயற்சி காகிதம் பேப்பரையும் தாள் தான் சொல்லுவோம். சரியா. திரைனா அலை வெற்றிலை. சந்திரன். சரிங்களா. திங்கள் மாதம் கிழமை மதிய பிறை நிலவு நிலா. ஸோ அம்புலி எல்லாமே சந்திரனை குறிக்கக்கூடிய. திரு உயர்ந்த அழகு. சரிங்களா. செல்வம் மேன்மை லக்குமி மரியாதைக்காக சொல்றது. சரிங்களா. திருமகள் அதாவது என்ன அப்படின்னா திருநிறை செல்வன். ஸோ மரியாதைக்காக குறிக்கக்கூடிய ஒரு சொல்லும் திரு தான். சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா திருமகளை குறிக்கக்கூடியதும் திரு தான். சரிங்களா. திரி அப்படின்னா வழக்கு திரி. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அலை. துணினா துண்டு செய். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆடை. தை தைத்தல் மாதத்தை குறிக்கக்கூடியது. ஸோ தையல் பெண்ணையும் தையல் தான் சொல்லுவோம், தைக்கிறத்தையும் தையல் தான் சொல்லுவோம். நகை அணிகலன். இன்னொன்று புன்னகை சிரிப்பு. ஸோ நான்னா வெட்கம் கயிறு வட்டத்தின் நடுப்பகுதி வரையக்கூடிய கோடு. சரிங்களா. சாரி வட்டத்தோட நடுவில் வரையக்கூடிய கோடு. நாடு விருப்பம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தேசம். சரிங்களா. நாடி செல்லுதல் விரும்பி செல்லுதல். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தேசத்தை நாடுன்னு சொல்லுவோம். நாகம் துக்த நாகம். இன்னொன்று பாம்பு. சரிங்களா. படி வாசிக்கிறது படிக்கட்டு அளக்கக்கூடிய கருவி. சரிங்களா. நெக்ஸ்ட் பள்ளி கல்விக்கூடம் படுக்கை தொழுமிடமும் பள்ளி தான் பள்ளிவாசல். சரியா. நெக்ஸ்ட் பனி மூன்று சுழி நீ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பணிவு அணிகலன். பார் உலகம் காணுதல் கான். புயல் மேகம் பெருங்காற்று. பிழை தவறு உயிர் தப்புதல் தப்பி பொழைச்சோம் அப்படிங்கிறது ஒன்று, பிழைனா தவறு ஒன்று அப்படிங்க. சரியா. பிடினா பெண் யானை. இன்னொன்று என்ன பிடித்துக்கொள். ஸோ நெக்ஸ்ட் மதினா அறிவு. இன்னொன்று என்ன நிலா. ஒரு சொல் தரக்கூடிய ரெண்டு பொருட்கள் எல்லாம் வரிசையாக வந்துகிட்டு நிற்கிது. சரியா. நெக்ஸ்ட் மதினா அறிவு நிலா. மடினா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மடிந்து போறல் இறந்தல் சோம்பல். சரிங்களா. நெக்ஸ்ட் மரம் வீரம். இன்னொன்று என்ன பாவம். மனம் மூன்று சிலினா திருமணம். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கலத்தல். சரிங்களா. நெக்ஸ்ட் மானா பெரிய விலங்கு மாமரம் நிறைய பார்த்தோம். மாலை பொழுது தார். மாசு தீது குற்றம். சரிங்களா. முடினா தலை செய்து முடி கட்டு முடிச்சு விட்டு. சரியா. ஸோ நெக்ஸ்ட் மெயினா உண்மை. இன்னொன்று மெயினா என்ன உடம்பு. வரைதான் என்ன மலை தீட்டு எல்லை. வலினா வலிமை. இன்னொன்று என்ன நோவு. சரியா. ஸோ நெக்ஸ்ட் வாரணம் யானை கோழி கடல் சங்கு. விடைனா என்ன பதில். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காளை. சரியா. ஸோ வேங்கை புலி. வேங்கைனா புலி. சரியா. நெக்ஸ்ட் இன்னொன்று வேங்க மரம். சரியா. நெக்ஸ்ட் வேளம்னா யானை கரும்பையும் யானை தான். சந்திரனுக்கு பார்த்தோம் சூரியன். ஞாயிறு பகலவன் கதிரவன் ஆதவன் பருதி அருக்கன் வெய்யோன் அனலு இரவி. ஸோ எல்லாமே சூரியன் தான். இரவினா சந்திரன் கிடையாது, இரவுல வர்றதுனால சூரியன் நோட் பண்ணிக்க வேண்டிய வேர்டு. சரிங்களா. வானம் ஆகாயம் வான் விசும்பு விண்ணகம் விண்ணு. சரிங்களா. நெக்ஸ்ட் நெருப்பு தி அக்னி தழல் அழல் கனல். ஸோ எல்லாமே நெருப்புக்கான வேறு பெயர்கள். பாட்டு கவி கவிதை செய்யுள் பா பாடல் கீதம். ஸோ எல்லாமே பாடல். ஸோ புத்தகம் ஏடு நூல் இலை பணுவல். பூமி உலகம் புவி பார் வையகம் அகிலம் தரணி குவளயம். நித்திரை துயில் உறக்கம் துஞ்சல் தூக்கம். சரியா. ஒளி தொனி சந்தம் அரவம் ஓசை ஆராவாரம்
உண்ட ஒளி, கதிரவன், வெளிச்சம், விளக்கு. சரிங்களா? சினம் 2 சொல்லினா கோபம், சீற்றம், காய்தல், முனிதல், மனைவி, மனையாள், இல்லாள், தலைவி, கிளத்தி. சரிங்களா? ஸோ உண்மை, மெய், சத்தியம், வாய்மை, தலைனா சிரம், உச்சி, பாம்பு, சர்ப்பம், அரவம், பனி. ஸோ நெக்ஸ்ட் குழந்தை, மகவு, சேய், பிள்ளை, குளவி, சிசு, மழலை. எடுக்கெடுக்க வந்துகிட்டே இருக்கே. சிரிப்பு, புன்னகை. சரிங்களா? நகைப்பு, முறுவல். அரசன், மன்னன், வேந்தன், கோமகன், சரிங்களா? ஸோ அரசன், கோன்னாலும் அரசன் தான். வனம், காடு, ஆரண்யம், கானகம், அடவி. சரிங்களா? ஆசை, ஆவல், விருப்பம், அவா. வயல்னா பலனம், கழனி, கமம். ஸோ நெக்ஸ்ட் சண்டை, சமர், அமர், போர், யுத்தம். சோறு, அன்னம், சாதம், அடிசில். அடிசில்னா சோறு, இந்த ஸ்கூல் புக்ல இருக்கு. உணவு, ஊன், ஆகாரம், சாப்பாடு. இரத்தம், குருதி, உதிரம், சோரி, கரை. குதிரை, அசுவம், துரகம், புரவி, மா, பரினாலும் குதிரை. நீர்னா தண்ணீர், புனல், சலம், அப்பு. தண்டனை, அபராதம், குற்றம், தண்டம். சரிங்களா? தண்டம். ஸோ நெக்ஸ்ட் அழகு, எழில், வனப்பு, கவின், வடிவு, அணி. ஸோ இது ஸ்கூல் புக்கில் உள்ளதுதான். வீடு, இல்லம், மனை, அகம், உறையுள். சிங்கம், சியம், கேசரி, மடங்கள், அரினாலும் சிங்கம் தான். சரிங்களா? ஸோ ஒரு வழியாக கண்டென்ட்டை முடிச்சு வச்சுருக்கோம். ஸ்கூல் புக் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தா எங்கே இருந்து வந்தது அப்படின்னா இதெல்லாம் வந்துட்டு கவர்மெண்ட்டோட மெட்டீரியல்லேருந்து வந்தது. சரிங்களா? ஸோ இது இல்லாமல் என்ன அப்படின்னா ஓவியத்தோட வேறு பேர்கள் மேலே பார்த்துட்டு வந்தோமா. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கூல் புக்கில் ஒரு லெசனுக்குள்ளே கிடக்கு. சரியா? இது அப்படியே மூணு லைனாக ரிப்பீட் ஆகி வந்திருக்கா. ஸோ ஓவியம், ஓவு, ஓவியம், ஓவம், சித்திரம், படம், படாம், வட்டிகை செய்தி. ஓவியத்துக்கு. நெக்ஸ்ட் ஓவியம் வரைபவர் என்ன சொன்னோம்? கண்ணுள் வினைஞர், ஓவிய புலவர், ஓமாக்கள், கிழவி வல்லோன், சித்திரக்காரர், வித்தகர். ஓவியம் வரக்கூடிய இடம் என்ன? எழு தொழில் அம்பலம், எழுத்து நிலை மண்டபம், சித்திர அம்பலம், சித்திரக்கூடம், சித்திர மாடம், சித்திர மண்டபம், சித்திர சபை. ஸோ இது எல்லாமே மேலே நம்ம பார்த்துட்டு வந்தோம். ஞாபகம் இருக்கா? ஸோ இது அப்படியே எடுத்துட்டு போய் தான் என்ன பண்ணியிருக்காங்க? கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ என்ன இப்போ அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் விட்டுட்டு வந்தோம்ல, ஸோ அதை பார்க்கலாம். சரிங்களா? இங்கே 50வது பேஜ் மேலே விட்டுட்டு வந்ததை பார்த்துட்டு போயிடலாம். சரியா? ஸோ ஏன் கீழே இருக்கிற தீரியை பார்த்துட்டு மேலே போனோம் அப்படின்னா ஓரளவு ரெண்டும் ரிலேட்டடாக வந்து நின்றுச்சு. ஸோ அதனால போயிட்டு இப்போ மொத்த கொஷினையும் டிஸ்கஷனுக்குள்ளே போயிடலாம். சரிங்களா? ஸோ மாதங்கம், வாரணம், களிறு இந்த சொற்கள் தரும் ஒரு பொருள் என்ன? கீழே கொடுத்ததுல நம்ம பார்த்துருந்தோம். சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு களிறுனா யானை, வாரணம்னா யானை. இது ரெண்டுக்கு ஆன்சர் தெரியும். இதில் ஒரே ஒரு பெனிஃபிட் என்னன்னா ஏதாவது ஒன்றுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கீழே இருக்கிறத ஈஸியாக கெஸ் பண்ணி போயிடலாம். சரிங்களா? ஸோ இதில் ஒன்றுக்கு வேறு எதுக்கும் தெரியல அப்படின்னா கூட பிரச்சனை கிடையாது. ஸோ யானை. சரியா? நெக்ஸ்ட் ஒரு பொருள் தரும் பல சொற்கள். அங்கே கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, இங்கே என்ன பண்ணிட்டாங்க? ஆன்சரை கொடுத்து கேட்டிருக்காங்க. ஸோ என்ன? நாளிதழ், உதடு. சரிங்களா? ஸோ ரெண்டுமே நான் ஆல்ரெடி அங்கே சொன்னேன், நான் நாளிதழ் கிடையலை ஆனால் சொன்னேன். ஆனால் இலக்கணம் கிளாஸ் நடத்தும் போது இதழுக்கான வேறு பேர்கள் நாளிதழ், உதல், பூ, இதாது உதடு, பூக்கு, பூவு இது எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். சரிங்களா? ஸோ இதழ்னா நாளிதழ், உதடு. சரியா? நெக்ஸ்ட் குளிர்ச்சி, சாந்தம், மென்மை. இந்த மூணும் எதை குறிக்குதுன்னு சொல்லி கேட்டிருந்திருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கிறீங்க. தன்மையை குறிக்கக்கூடியது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு பொருள் தரக்கூடிய பல சொற்கள். அருள், பரிவு, கருணை. சரிங்களா? ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? அன்பா, ஈகையா, வறுமையா, இரக்கமா? சரிங்களா? ஸோ இங்கே என்ன கொஸ்டின் கொடுத்துட்டு டைரக்ட் ஆன்சர் கேட்டிருக்காங்க. இரக்கம் தான். சரிங்களா? நெக்ஸ்ட் ஆதவன், பகலவன், ஞாயிறு இதெல்லாம் என்ன? சூரியனை குறிக்கக்கூடியது. சூரியனுக்கான வேறு பேர்களில் ஒன்று தான் என்ன? கதிரவன். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வாயு, தென்றல், வளி, புயல், சூறாவளி எல்லாம் இங்க காற்று. ஸோ புது கொஸ்டின் தான், விடை தெரியவில்லை வந்திருக்கா. நெக்ஸ்ட் வெறுப்பு, சிலம்பு, பொறுப்பு, குன்று. சரிங்களா? ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க? மழையை குறிக்கக்கூடியது. சரிங்களா? ஸோ ஞாபகம் இருக்கட்டும், ஆப்ஷன் ஏல என்ன மழை கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் பியில் என்ன மழை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ இது பெய்யக்கூடிய மழை, அதுதான் குன்றுதோரிட்ட மழை. சரியா? நெக்ஸ்ட்
சூரியனுக்கான வேறு பெயர்கள் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா. கதிரவன், ஆதவன், பகலவன், ஞாயிறு. ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சூரியனுக்கான வேறு பெயர்கள். இங்க திங்கள் அடி வாங்கிடுவாரு சரிங்களா, சந்திரன் அடி வாங்கிடுவாரு, இங்கேயும் அதே மாதிரி என்ன அப்படின்னா கடல் அடி வாங்கிடும் சரிங்களா. ஸோ ஒன்னொன்னையும் ஒன்னொன்னு அடி வாங்கி போயிடும். ஸோ கரெக்டானது அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கதிரவன், ஆதவன், பகலவன், ஞாயிறு. ஸோ இது மாதிரி வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டா யோசிச்சு போடணும் சரியா. ஸோ நெக்ஸ்ட் சூம்பல், சிவியல், அழியல் இந்த சொற்கள் எதை குறிக்கும்? போய் பார்த்துட்டு வந்தோமா ஒரு 10th லெசனே. ஸோ என்ன கெட்டு போன காய் கனியோட வகைகள் சரிங்களா. ஸோ என்ன சாரி காய் கனியோட வகைகள் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சூம்பி போனது சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொழுந்து வகை எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. துளிர், தளிர், குருத்து. ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மேலே பார்த்துட்டு வந்திருக்கோம் நம்ம சரிங்களா. நெக்ஸ்ட் கொத்து, குலை, தாறு குலையோட வகைகள். நிலவு. ஸோ ஒரு பொருள் தரக்கூடிய சொற்கள் திங்கள், சந்திரன். ஸோ மதினா, அறிவு. ஸோ இங்கே என்ன பொருள் கொடுத்துருக்காங்க, இங்கே திங்கள்னா சந்திரன் தான் கரெக்ட் சரிங்களா. கீழ்கண்டவற்றோட அடிவகை. தாள், தண்டு, கோல் தான் என்ன அடியோட வகைகள். எதுக்காக பார்த்துட்டு வந்தோன்னு புரிய வருதா. ஸோ இந்த லெசன்லேருந்து மட்டும் அத்தனை கொஸ்டின் ரிஃப்ளெக்ட் ஆகி வந்திருக்கும் சரிங்களா. உரை கிணறு, ஊருணி, அகழி இது எல்லாமே நீர்நிலைகளை குறிக்கக்கூடியது. பதம், மொழி, கிளவி ஒரு பொருள் தரும் பல சொற்கள். சொல்லுக்கான வேறு பொருள். பதம்னாலும் ஒன்று தான், மொழினாலும் ஒன்று தான், கிளவினாலும் ஒன்று தான், சொல்லை குறிக்கக்கூடிய வேறு பொருட்கள். வடு, மூசு, கவ்வை, கச்சல் பிஞ்சு வகையை சார்ந்தது சரிங்களா. நெக்ஸ்ட் சூம்பல், சிவியல், கொண்டு, அழியல் கெட்டு போன காய்கனி வகையை சார்ந்தது சரிங்களா. இலையோட வகை தாள், தோகை, ஓலை சரிங்களா. ஒரே லெசன் தான், எத்தனை கொஸ்டின் வந்திருக்கு சரியா. ஒரு தடவைக்கு அதை 2 தடவை பார்த்துங்க. மூசு, கவ்வை எல்லாம் பிஞ்சு வகை, கொத்து, தாரெல்லாம் குலை வகைகள், மலை குகை சரிங்களா. பிளம்னாலும் மலை குகை தான், முழவுனாலும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மலை குகை தான் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் முகில்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மேகம் சரிங்களா. கார்னாலும் மேகம், கொண்டல் சரிங்களா, கொண்டல் கோபுரம் அண்டையில் மூடும் சரிங்களா. ஸோ மேகம். ஸோ இதுக்கு மேகம்னாலும் மேகம் தான். தாவரத்தோட நுனி பகுதிகளை குறிக்கும் சொற்கள் அல்லாதது. ஸோ கொஸ்டினை என்ன பண்ணணும், அதுக்கு தான் கொஸ்டினையும் சேர்த்து மார்க் பண்ணுறோம் சரிங்களா. ஸோ உள்ளதுன்னு கேட்டால் ஆப்ஷன் ஏயில் வரும், டக்குன்னு போட்டு விட்டு போயிடுவோம். அல்லாததுன்னு கேட்டிருக்காங்க, தோகை கிடையாது சரிங்களா, அது இலையை குறிக்கக்கூடியது. ஸோ நாவாய், வங்கம், தோணி, களம் சரிங்களா. கடற்கலன்கள் எல்லாமே கப்பலை குறிக்கக்கூடிய வேறு பெயர்களில் கடற்கலங்களில் வரக்கூடியது சரிங்களா. வெய்யோன் சூரியன், பகலவன் சரிங்களா. துளிர், முறி, குருத்து, கொழுந்தாடையெல்லாம் நுனி பகுதியை குறிக்கக்கூடியது பார்த்துட்டு வந்திருக்கோம் சரிங்களா. நெக்ஸ்ட் உலகம் சரிங்களா. பார்னாலும் உலகம், தரணி அப்படின்னாலும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உலகத்தை குறிக்கக்கூடிய சொல் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் ஒரு பொருள் பல சொற்களை கண்டறிக. சொல்லுக்கான வேறு பெயர்கள். பதம், மொழி, கிளவி சேர்ந்ததும் சொல்லுதான் சரிங்களா. நெக்ஸ்ட் கடி, காவல், விரைவாக பார்த்துட்டு வந்திருக்கோம் சரிங்களா. பாக்ஸ் கண்டென்ட் சரிங்களா. நெக்ஸ்ட் பார்னா உலகம், இன்னொன்று என்ன மேதினாலும் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உலகம் தான் சரிங்களா. சொல்லுதல், செப்புதல், கூறுதல். ஸோ எல்லாமே ஒரு வேலையை சொல்றதா. ஸோ என்ன ஒரு பொருள் தன்மொழி. அரசன், கோனாலும் அரசன்னா, தலைவன்னாலும் என்ன அரசன் தான் சரிங்களா. மானா மரம், விலங்கு. ஸோ மாவுக்கு பெரிய ஸ்கூல் புக்ஸ் கண்டென்ட்டே பார்த்தோம் சரிங்களா. மலை, வெறுப்புனாலும் மலை தான், சிலம்புனாலும் மலை தான். ஸோ இது எல்லாமே நியூ கொஸ்டின்ஸ் தான், விடை தெரியவில்லை ஆட் ஆயிருக்கு. ஸோ எதுக்காக அந்த ஒரு பாக்ஸை வாசிச்சு விட்டோன்னு தெரியுதா. ஸோ சரியான இணையை தேர்ந்தெடுக்க. நாவாய், வங்கம். ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, ஒரு பொருள் தரக்கூடிய பல சொற்களில் சரியானது கேட்டிருக்காங்க. நாவாய், வங்கம் ரெண்டுமே என்ன அப்படின்னா கப்பலை குறிக்கக்கூடியது, கரெக்ட் தான் சரிங்களா. நெக்ஸ்ட் ஆழி, முன்னீர், பௌவம் கடலை குறிக்கக்கூடியது சரிங்களா. நெக்ஸ்ட் நெருப்பு, அனல், கனல். ஸோ என்ன நெருப்பு, இங்கே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தணல் ஓகே, வெயில் கிடையாது, வெயில் குளிர் கிடையாது, தீ ஓகே, தண்ணீர் கிடையாது. ஸோ இந்த மாதிரில 2ல் 1 கரெக்டாக இருக்கும், 1 தப்பாக இருக்கும். அந்த 2ம் எது கரெக்டுன்னு தான் கண்டுபிடிச்சு முடிக்கணும். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஈங்கிறதுக்கான தவறானது உயிரெழுத்து கரெக்டு சரிங்களா. ஈனா என்ன கொடுவும் கரெக்டு. ஒரு பறவை சரிங்களா. ஈங்கிறது என்ன கொசுவை குறிக்கக்கூடியது, அதை கொண்டு போய் பறவையில் உயிரினம் தான் சரிங்களா. ஸோ பறக்கிறதுனால அது பறவைன்னு வச்சுட்டாங்க சரியா. ஸோ நெக்ஸ்ட் அணிகலன்கிறது தப்பு. ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, தவறானது கேட்டிருக்காங்க. வடு, மூசு, குறும்பையெல்லாம் பிஞ்சு வகை. வயல், பலனம்னாலும் வயல் தான், செய்யினாலும் வயல் தான் சரிங்களா. மலை, பொறுப்பு, வெறுப்பு, அசலம் மலையை குறிக்கக்கூடிய வேறு பெயர்கள். பிள்ளை, குட்டி, மடலி, கன்று. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, இளம் விலங்கினம்னு கொடுத்துருக்காங்க ஸ்டார்டிங்லேயே சரிங்களா.
படிக்கலைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், குட்டி, கன்று, சரிங்களா, பிள்ளை, கீரி பிள்ளைன்னு சொல்லுவோம், யானை கன்றுன்னு சொல்லுவோம், சரிங்களா, நாய்க்குட்டி இந்த மாதிரி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டிங்கிறத வந்துட்டு முதல்ல போட்டுருவோம். இளம் விலங்கினம்னு கொடுத்துருக்காங்க, சரிங்களா. ஸோ இளம் பயிர் வகை தான். நம்ம புக்கில் பார்த்துட்டு வந்தோமா, அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல், என்ன பூக்களுடைய 7 நிலைகள் தான், சரிங்களா. நெக்ஸ்ட் திங்கள், மாதம், கிழமை, சந்திரன், நிலவு எல்லாம் திங்கள். ஸோ என்ன சந்திரனை குறிக்கக்கூடியது. எழுநீ, கிளி, படாம், திரைச்சீலை, ஓவியம் வரைய பயன்படுத்தக்கூடிய துணி தான் என்ன அப்படின்னா இதெல்லாம், சரியா. ஸோ என்ன போது, அலர்வி, மலரின் நிலைகள், கூலம் எல்லாமே என்ன மணி வகைகள், முத்து, முதிரை எல்லாம், சரியா. பொருந்தா சொல்லை கண்டறிக பார்த்துட்டு வந்தோம், சரிங்களா. ஸோ எது மிஸ்மேட்ச் ஆகுதோ எல்லாத்தையும் கண்டுபிடிக்க போகிறோம். எல்லா டாப்பிக்கும் ஒன்று சேர்க்கிற ஒரே ஒரு டாபிக்னா இதுதான், சரியா. ஸோ இந்த தியரி பார்த்தோம். இதுக்கான கொஸ்டின் டிஸ்கஷன் சேர்த்து பார்க்க போகிறோம். சரி, 50வது பேஜ்னு முதவே சொன்னேன், சரிங்களா. இதழ், நாளிதழ், உதடு, சரிங்களா. ஸோ நாளிதழ் டெய்லி வரக்கூடிய நியூஸ் பேப்பர் சொல்ல போகிறோம். உதடுனாலும் இதழ் தான், சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பண் என்னும் சொல்லுக்கு இணையற்ற சொல். இசைனாலும் பண்ணுதான், ஓசைனாலும் பண்ணுதான், பாடல்னாலும் பண்ணுதான், பனி மட்டும் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிடையாது, சரிங்களா. ஸோ கொஸ்டினை வாசிச்சு விடணும். ஒரு பொருள் தரக்கூடிய பல பொருள் சொல் என்ன, காற்று, சரிங்களா. ஸோ என்ன வாயு, தென்றல், வளி, புயல், சூறாவளி எல்லாமே எங்க வந்து சேர்ந்து நிக்குது, காத்துல வந்து நிக்குது, சரிங்களா. நெக்ஸ்ட் ஆதவன், பகலவன், ஞாயிறு எல்லாமே கதிரவன், சந்திரன், சூரியனை குறிக்கிடக்கூடியது. அருள், பரிவு, கருணை இரக்கத்தை சொல்லக்கூடியது. மேல இந்த கொஸ்டின் ஆல்ரெடி பார்த்துட்டு வந்திருக்கோம், ஸோ அதனால பார்ப்போம். நெக்ஸ்ட் சூரியன், கதிரவன், ஆதவன், பகலவன், ஞாயிறு சூரியனை குறிக்கக்கூடிய சொற்கள். தலை, இச்சொல்லுக்கு இணையான வேறு சொற்கள் கண்டறிக. ஸோ தலைனா என்ன முதன்மை. நெக்ஸ்ட் சிரசுனாலும் தலை தான், சரியா. வெற்பு, சிலம்பு, நெருப்பு, பொறுப்பு, குன்று இதெல்லாமே மலையை குறிக்கக்கூடியது. தானியங்களை குறிக்கும் சொல் அல்லாதது எது, சரிங்களா. பயறு, முதிரை, கூலம் எல்லாம் தானியம். சிவியல்ங்கிறது என்ன அப்படின்னா தானிய வகையில வராது, சரியா. இது பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கடல், முன்னீர் வழக்கம், பவ்வம்னாலும் கடலை குறிக்கக்கூடியதான். கும்பல், சிவியல், அழியல் எல்லா சொல்லும் என்ன நான் கேட்டிருக்காங்க, கெட்டு போன காய்கனி வகைகளை குறிப்பிடக்கூடியது, சரிங்களா. நெக்ஸ்ட் அணி, வனப்பு இது எல்லாம் என்ன அப்படின்னா ஒரு பொருள் தரும் பல சொற்களுக்கு இணையை தேர்ந்தெடுக்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அணினா அணினாலும் சரி அழகு, வனப்புனாலும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அழகு, ரெண்டு தான், அதுதான் கரெக்ட். ஸோ கொத்து, குலை, தாறு, கதிர் முதலான சொற்கள் எதனை குறிக்கும், குலை வகையை குறிக்கும், சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒரு பொருள் தரக்கூடிய பல சொல் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க, சரிங்களா. ஸோ கொழுந்து வகை, ஸோ துளிர், தளிர், குருத்து இது மூணும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கொழுந்து வகையை சார்ந்தது, சரிங்களா. ஸோ அடுத்து துளிர், மொழி, குருத்து, கொழுந்தடை தாவரத்தினுடைய நுனி பகுதிகள் எல்லாம் என்ன அப்படின்னா அழைக்கிறோம். ஸோ வெய்யோன், பகலவன், சூரியன், கதிரவன் சூரியனை குறிப்பிடக்கூடியது. ஸோ நாவாய், வங்கம், தோணி எல்லாம் கப்பர் கடற்கலங்கள், இது நம்ம பார்த்தோம் ஏற்கனவே. மலைக்குகை, பிளம்னாலும் ஒண்ணுதான், முளைனாலும் ஒண்ணுதான். ஸோ ஒரு பொருள் தரக்கூடியதுல கொத்து, தாறு, கதிர், சீப்பு தாவரத்தினுடைய குலை பகுதி, சரிங்களா. வாழைக்காய், சீப்புன்னு சொல்லுவோமா. காடு என்னும் பொருள் தரும் சொற்கள் அரண், அடவி. ஸோ காட்டுக்கு நிறைய பேர் பார்த்துட்டு வந்திருக்கோம். ஸோ தாவரத்தோட நுனிப்பகுதி குறிக்கும் சொற்கள் அல்லாதது துளிர், குறித்து, முறியலாம், தோகை மட்டும் கிடையாது, சரிங்களா. நெக்ஸ்ட் முகில்னா என்ன, கார், கொண்டல், மேகம். மேகம்னா முகில்னு ஓரளவு தெரிஞ்சிடும், ஆனால் இங்கே ரெண்டுல மூணுலையுமே வந்திருக்கு. ஸோ மஞ்சை மட்டும் இங்கே வந்திருக்கா, ஸோ இதை தப்பா ரிமூவ் பண்ணி விட்டுறலாம். ஸோ கொட்டை, முதிரை, கால், தேங்காய் எல்லாம் மணி வகையை சார்ந்தது. ஸோ அந்த லெசனுக்கு மட்டும் எவ்வளோ முக்கியம்னு பார்த்துக்கிறேங்க, சரிங்களா. ஸோ சூம்பல், சிவியல், சொண்டு, அழி எல்லாம் கெட்டு போன காய்கனி வகையை சார்ந்தது. வடு, மூசு, கவ்வை எல்லாம் பிஞ்சு வகையை சார்ந்தது. பதம், மொழி, கிளவி சொல்லுக்கான வேறு பெயர்கள். மூசு, கவ்வை, குலை எல்லாம் பிஞ்சு வகையை சார்ந்தது. இலை வகைகள் தாள், தொகை, ஓலை, சரிங்களா. ஸோ நீர்நிலை பெயர் அல்லாதது இளஞ்சி, கூவல், கேணி, கோட்டி மட்டும் என்னன்னா மண்டபத்தை சார்ந்தது கிடையாது. ஸோ உரை, கிணறு, ஊருணி, அகழி, அணை எல்லாம் நீர்நிலையை குறிக்கக்கூடியது, சரிங்களா. அடிவகை தாள், தண்டு, கோல் எங்க சுற்றியும் அந்த ஒரே லெசன்லாம் வந்து நிற்குது. நிலவுனா திங்கள், சந்திரன், சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் தில்லம், அழுவம், பதுக்கை, கணையம், அடவி சொற்கள் எதனை குறிக்கும். அடவினா என்ன அப்படின்னா காடு, சரிங்களா. காடு அடர்த்தியா இருக்கும், ஞாபகம் வச்சுங்க. அடவினா காடு.
ஸோ நெக்ஸ்ட் இளஞ்சி, கூவல், புனர்குரம், குண்டம், ஊருணி நீர்நிலையை குறிக்கக்கூடியது. ஒண்ணுக்கு தெரிஞ்சாலே இதெல்லாம் போட்டுடலாம். ஊருணினா நீர்நிலை. குட்டி, பிள்ளை, மடலி, வடலி ஸோ தாவரங்களின் இளநிலை சரிங்களா, விலங்குகளோடது அங்கே நம்ம பார்த்துருந்தோம். அங்கே ஆப்ஷன் ஏ விலங்குகளோட இளநிலைன்னு கொடுத்துருந்தாங்க. கெஸ் பண்ணி சொல்றதுக்காக என்ன சொன்னோம், டியில் வந்து நிற்கும்னு கரெக்டாக சொன்னோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஏயிலே கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் ரெண்டும் வேற, சாரி கொஸ்டின் ஒன்று தான், ஆன்சர்ஸ் அது ஆப்ஷன்ஸ் வேற. ஸோ என்ன ரெண்டு இடத்துல கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் உலகம்னா என்ன, தரணி, பார்னா உலகம். கடற்கலன்கள் நாவாய், வங்கம், தோணி. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பதம், மொழி, கிளவி சரிங்களா. நெக்ஸ்ட் கேண்மைனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொருந்தாதது கேட்டிருக்காங்க. நட்பு, உறவு, தோழமை எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கேண்மை. ஸோ பிரிவுங்கிறது மட்டும் கிடையாது சரியா. ஸோ ஒரு பொருள் தரக்கூடிய பல சொற்கள் கடினா, காவல், நகர், விரைவாக, மனமிக்க. ஸோ எல்லாமே கடிங்கிற ஒரு சொல் சரியா. காற்றினை குறிக்காத சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க, பொறுப்பு. வலி, கால், சரி தென்றல். ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காற்றை குறிக்கக்கூடியது. பொறுப்பு மட்டும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட் ஆனது சரிங்களா. நெக்ஸ்ட் வெய்யோன் பொருள் தருக. பகலவன், பருதி, ஆதவன், கதிரவன், சூரியன் எல்லாமே ஒன்று தான். நெக்ஸ்ட் மதினா பொருளை குறிக்காத சொல். மதினா என்ன, சந்திரன், நிலவு சரிங்களா. அறிவு, சந்திரன். மதினா அறிவு தான், சந்திரன் கரெக்ட் தான், நிலவு கரெக்ட் தான், சூரியன் கிடையாது, பொருந்தாதது. ஒரு பொருள் தரும் பல சொல். ஆறு என்ன குறிக்கக்கூடியது, நதியை குறிக்கக்கூடியது, ஆற்றுப்படுத்துதல், வழிப்படுத்துதலை குறிப்பிடக்கூடியது சரிங்களா. தொளி, தோல் பழங்களுடைய மேற்பகுதியை குறிப்பிடக்கூடியது சரியா. அவிந்தன, நெகிழ்ந்தன, விட்டன, கொண்டன. ஸோ இது என்ன, எல்லாமே மலர்ந்தன. ஸோ இது என்ன, நேற்று அணி இலக்கணம் பார்க்கும்போது இதை பார்த்தோம் சரிங்களா. ஸோ பாடல்ல இருந்து சேர்த்து வந்திருக்கு சரிங்களா. நெக்ஸ்ட் கூலம், இது மணிவகை. கூலத்தை பார்த்தாலே நம்ம போட்டலாம். அழகு என்னும் சொல்லை குறிக்கும் சரியான பிறமொழி சொற்கள். வனப்புனாலும் அழகுதான், கவின் அப்படின்னாலும் அழகுதான் சரிங்களா. முறி, குருத்து, கொழுந்தடை தாவரத்துடைய நுனிப்பகுதி. மலர், அலர், வி, செம்மல் என்ன பூவோட 7 நிலைகள். ஸோ என்ன எழுநி, கிளை, படாம், திருச்சிலை, ஓவியம் வரைய பயன்படுத்தக்கூடிய துணிகள். திங்கள், மாதம், கிழமை, சந்திரன், நிலவு. ஸோ என்ன நிலவினை குறிக்கக்கூடியது, நிலா, நிலவு எதை குறித்தாலும் சரியாம். ஸோ திங்கள், சந்திரன், மாதம். ஸோ இசை, புகழ், இசைவு. ஸோ பிள்ளை, குட்டி இளம் பயிர் வகைகளை குறிக்கக்கூடியது. இளம் விலங்கினம் கிடையாது, ஆப்ஷன் ஏயும் டியும். மலை பொறுப்பு, வெற்பு, அசலம் சரிங்களா. ஸோ சால, உரு, தவ, நனி, களி இதெல்லாமே என்ன உரிச்சொல் பார்க்கும்போது பார்த்தோம் மிகுதியான அப்படின்னு சொல்லிட்டு சரியா. வயல் பலனம் செய். வடு, மூசு எல்லாம் பிஞ்சு வகையை சார்ந்தது. ஒரு பொருள் தரும் பல சொற்கள் ஈங்கிறதுல தவறானது. மேல பார்த்துட்டு வந்த இதே கொஸ்டினா அணிகலன். வயல்னா என்னன்னா கழனி, பலனம். ஒரு பொருள் தரும் நெருப்புனா அனல், கனல். ஸோ ரெண்டுமே என்ன அப்படின்னா நெருப்பினை குறிக்கக்கூடியது. கிளி, தத்தை. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிள்ளை. ரெண்டுமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சொல்லுக்கான பொருள் தான். நெக்ஸ்ட் சூரியன், ஞாயிறுனாலும் சூரியன் தான், பருதினாலும் சூரியன் தான் சரிங்களா. கதிரவன் எல்லாமே என்ன சூரியனை குறிக்கக்கூடியது. அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், பூவோட நிலைகள். தாள், தண்டு, கோல், தூறு, தட்டு எல்லாமே என்ன அப்படின்னா அடிப்பகுதியை குறிக்கக்கூடியது. ஆழி, முன்னீர், பவ்வம் கடலை குறிக்கக்கூடியது சரிங்களா. ஒரு பொருள் தரக்கூடியது. நாவாய், வங்கம் மட்டும் கரெக்ட், மற்ற எல்லாமே என்ன தப்பு தப்பா மேட்ச் ஆகி கிடக்கு. ஸோ கோண, அரசன், வேந்தன் சரிங்களா, கோமகன் சரிங்களா. மலைனா வெறுப்பு, சிலை, அரசன், கோ, தலைவன் சரியா. ஸோ நெக்ஸ்ட் சொல்லுதல், தவறான கூற்றினை கண்டறிக சரிங்களா. பேசுறது, விளம்புதல், செப்புதல், உரைத்தல், கூறல், இயம்பல் எல்லாமே சொல்லுதல்ங்கிற ஒரு சொல்ல குறிக்கக்கூடியதான். எழுதுதல், கேட்டல்ங்கிறது சொல்லுதல் கிடையாது சரியா. சொல்லுதல்ங்கிறது நான் சொல்றது. ஸோ எழுதுதல், கேட்டல்லாம் வந்துட்டு வேற ஒருத்தவங்க சொல்றத கேட்கறது கேட்டல். ஸோ அது தப்பு. ஸோ சொல்லுதல், செப்புதல், கூறல் சரிங்களா. ஒரே கொஸ்டின் தான், ஆன்சர் பாருங்க. அங்கே 4 ஆப்ஷன் எப்படி வந்திருக்குன்னு, இங்கே 4 ஆப்ஷன் எப்படி வந்திருக்குன்னு சரிங்களா. ஒரே கொஸ்டின் வேற வேற செட்டு கொஸ்டின்ல வந்திருக்கு சரிங்களா. பார்னா உலகம், மேதினி சரிங்களா. நெக்ஸ்ட் ஒரு பொருள் தரக்கூடியது. அணினா அணிகலன், அழகு சரிங்களா. இலக்கணம் அணி கரெக்ட் தான், ஆனால் அணில்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, அது தப்பு சரிங்களா. வெய்யோன், ஸோ இதில் பொருந்தாதது தான் கேட்டிருக்காங்க சரிங்களா. பகலவன், ஞாயிறு, கதிரவன், ஆதவன், சூரியன் எல்லாம் வெய்யோன், நிலவு கிடையாது சரியா. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் சரிங்களா. ஸோ இந்த டாபிக்கு புதுசாக ஏதாவது படிச்சுட்டு வரணுமா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா கிடையாது சரிங்களா. பேசிக்காக எல்லாராலையுமே இந்த சாப்டர்லேருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு என்ன அப்படின்னு பார்த்தா ஆன்சர்ஸ் பண்ணிடலாம் சரிங்களா. ஸோ அதிகபட்சமாக எத்தனை கேள்விகள் வரும் அப்படின்னு பார்த்தா 2 கேள்வியாவது நம்ம எதிர்பார்க்கலாம் சரிங்களா. ஸோ ஒன்றுமே கிடையாது, பேசிக்காக உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18. ஸோ தமிழ் எழுத்துக்கள்
47 எழுத்துக்கள் இருக்கா. ஸோ உயிர்மெய் எழுத்து 216. இந்த அதாவது என்ன அப்படின்னா காஞாச்சா வரிசை ப்ளஸ் ஆ வரிசை இது ரெண்டும் தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே என்ன அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ்லேருந்து 2 மார்க் அப்படிங்கிறது நம்ம கன்ஃபார்ம். சரிங்களா. ஸோ ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு டாபிக், நம்ம ஈஸியாக தப்பு பண்ணக்கூடிய ஒரு டாபிக் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாலும் இதுதான். சரிங்களா. ஸோ நமக்கு தெரிஞ்ச டாப்பிக்ல தான் நம்ம அதிகமாக தப்பு பண்ணதுக்கு ட்ரை பண்ணுவோம். சரியா. ஸோ ஏன் அப்படின்னா அது ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக். சரியா. ஸோ தெரிஞ்ச கொஸ்டின் தான் ட்விஸ்ட் ஆகி வந்திருக்கும். இந்த டாபிக் தான் நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டபிளில் இருக்கோமே அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கேர்லெஸில் மிஸ்டேக் பண்ணி விட்ருவோம். ஸோ அந்த மாதிரி எதுவும் மிஸ்டேக்ஸ் வராமல் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த டாப்பிக்கை நம்ம தாண்டி போகணும். சரிங்களா. ஸோ ஆ வரிசையில் ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காஞாச்சா வரிசை. சரியா. ஸோ இந்த 2 வரிசை மட்டும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இதுலேருந்து லெட்டர் நம்ம கொண்டு போயிடலாம். சரிங்களா. ஸோ ஈஸியாக கேட்டுட்டு வந்த மெத்தட்லாம் மாற்றி இப்போலாம் கூற்று காரணம் இந்த மாதிரி ரொம்ப டிஃபிகல்ட்டெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணி போகணும். சரியா. ஸோ இது நம்மளோட வெப்சைட்டில் கொடுத்துருக்குது. சரியா. ஸோ இது வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 10 கொஸ்டின்ஸ் வந்துட்டு சாம்பிளுக்காக கொடுத்துருக்கோம். பின்ன கேட்ட ஒரு 10 கொஸ்டின் சேர்த்து பார்த்து விட்டுருவோம். சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பாரதி, பாரம், பாலை, பானை, பாறை. சரிங்களா. சூப்பர் கொஸ்டின். இதில் என்ன அப்படின்னு பார்த்தா எல்லாத்தோட ஃபர்ஸ்ட் லெட்டரும் ஒரே மாதிரி தான் இருக்குது. சரியா. ஸோ இங்கே அப்போ என்ன பண்ணணும், 2வது லெட்டரை பார்க்கணும். சரிங்களா. ஸோ 2வது லெட்டரை ஆர்டர் படி அரேஞ்ச் பண்ணணும். அப்புறம் 3வது லெட்டர், ஒருவேளை 2 லெட்டர்லேயும் 2வது இருந்துச்சு அப்படின்னா அதை பார்க்கணுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கப்புறம் 3வது லெட்டரை இருக்கும். சரியா. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் லெட்டரை விட்டுட்டு 2வது லெட்டர் தான் ஆர்டர் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் லெட்டர் ஒரே மாதிரி இருந்தாலும் ஒரே ஒரு எழுத்து தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் அதை தூக்கி எழுதிடுவோம். சரிங்களா. ஸோ ஒரு எழுத்துல இருக்கிற பாவை முதல்ல போட்டால் அடுத்தது 2 எழுத்து இருக்கிற எழுத்தை தானே தூக்கி போடணும். சரிங்களா. இது ஒரு பேசிக் கொஸ்டின். ஸோ இங்கே தான் இருக்குது ட்விஸ்ட்டு. ஸோ 2வது எழுத்தை பார்ப்போம். சரிங்களா. மிச்சம் இருக்கிற 1 2 3 4 5 எழுத்துலையும் 2வது எழுத்தை பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வரக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரா. சரிங்களா. ஸோ 2 எழுத்து ராரா அதுலையுமே ஒரே மாதிரி இருக்கு. இப்போ 3வது எழுத்தை பார்ப்போம். சரிங்களா. ஸோ இங்க 2 எழுத்து சொல்லுதான் இருந்தாலும் 2வது எழுத்தை பார்க்கும்போது இது எதுக்கும் முன்னாடி வரல. சரிங்களா. ஸோ 2வது எழுத்தை பார்க்கும்போது என்ன வருது அப்படின்னா இந்த பாரதியும் பாரமும் வருது. ஸோ இதில் 3வது எழுத்தை செக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் தா வருது, 2வது தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இம்மு வருது. ஸோ இந்த ஆர்டரில் 3 அரேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ 4வதா பார்க்கும்போது லா வருது, ரா வருது, நா வருது. சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இதை ஏன் நம்ம முன்னாடி போடாமல் இதை முன்னாடி போட்டிருக்கோங்கிற ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர் 2வது எழுத்து 2 லெட்டர்லையும் பார்க்க போகிறோம். சரிங்களா. ஸோ இது 2 லெட்டராகவே இருந்து 4 லெட்டர் வர்ற ஒரு வேர்டு வந்துருந்து 2வது லெட்டர் ஃபர்ஸ்ட்டில் வந்துச்சு அப்படின்னா அந்த வேர்டை தான் தூக்கி கொண்டாந்து இங்கே எழுதணும். சரியா. இந்த பேசிக்கான ஒரு விஷயம் எல்லாரும் மிஸ்டேக் பண்ணக்கூடிய ஒரு இடம். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்குவோம். சரிங்களா. ஸோ 2வது கொஸ்டின் பசு, பகடு, நெய், நேர்மை, நொச்சி, நோய், பகடு, பசு. சரிங்களா. ஸோ பேசிக்காக ஃபர்ஸ்ட் நா வரிசை வந்துடும். ஸோ நே வரிசை, அடுத்து நோ வரிசை, நோ வரிசை, பா வரிசை, பா வரிசை. ஸோ நா வரிசையை முடிச்சு பா வரிசை ஆரம்பிக்குது. சரிங்களா. ஸோ 3வது நா, நீ, ந. ஸோ இங்கே ஃபஸ்ட்டே நறுமணம் தான் வரணும். சரிங்களா. ஸோ 2வது நா, நீ, நீ, நூ. இது ஒன்றும் பேசிக்காக தான் இருக்குது, இதில் பிரச்சனை கிடையாது. சரியா. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தகடு, தந்தை, தமிழ், தகல், தந்தை, தமிழ், நாடகம். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்போதுமே எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி வந்துருச்சு, 2வது லெட்டரும் ஒரே மாதிரி வந்திருக்கு. ஸோ 3வது லெட்டரை செக் பண்ணி என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆர்டர் அடுக்குவோம். சரிங்களா. ஸோ இது ஒரு பேசிக் மெத்தட் தான், ஈஸியாக நம்ம போட்டு போயிடுவோம். சரியா. ஸோ இதில் ஒரு 10 எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் பேசிக் கொடுத்துருக்கு. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஒரு கொஸ்டின். சரிங்களா. ஸோ அகர வரிசைப்படி சொற்களை ஒழுங்குபடுத்துக இந்த மாதிரி 4 சென்டென்ஸ் கொடுத்துட்டு. சரியா. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 4ம் வேறையாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நமக்கு இங்கே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா டைம் வேற ஆகும். சரிங்களா. ஸோ 4 சென்டென்ஸ் இப்போலாம் என்ன பண்ணுறாங்கன்னா கூற்று காரணத்தில் கொண்டாந்து இந்த அகர வரிசைப்படி சொற்களை தேர்ந்தெடுத்து எழுதுக கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஸோ நாடு, நுங்கு, நைத்தல், நொச்சி இதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆர்டர் படி வரக்கூடியது. சரியா. ஸோ 2வது எழுத்து அப்படின்னு பார்த்தோம்னா மா, மீ, மூ, மே. சரிங்களா. ஸோ மற்ற எல்லாமே என்னவா இருக்கும், தப்பாக தான் இருக்கும். சரியா. வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆ வரிசை. ஸோ இங்கே தான் என்ன அப்படின்னா எல்லாமே ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆ ஒரே மாதிரி இருக்கு. ஸோ 2வது லெட்டர் ஞா. சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2வது லெட்டரும் ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 3வது லெட்டரை பார்த்துக்கலாம். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் கா, கி, கு, கே, கை. ஸோ கா வரிசை என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆர்டர் பண்ணி எழுதி வைக்கிறோம். சரியா. ஸோ சே எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சே முதல் எழுத்து ஒரே மாதிரி இருக்குது. ஸோ 2வது எழுத்தை என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வெரிஃபை பண்ணி ஆர்டர் படுத்துகிறோம். சரிங்களா. ஸோ அரசன், ஆ, கோ. சரிங்களா. ஃபஸ்ட்டு இதே மாதிரி ஒரு லெட்டரில்
உயிரெழுத்து சொற்களும் வந்து அதுக்கப்புறமாட்டி உயிர்மை எழுத்து சொற்கள்லையும் ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஆர்டர் பார்க்க வேண்டியது உயிரெழுத்து சொற்களை. இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா இந்த உயிர்மை எழுத்து சொற்களுக்கு ஸ்டார்டிங்ஸ்க்கு போகணும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஆசிரியர், ஓனான் இந்த லெட்டரை முடிச்சுட்டு தான் என்ன பண்ணணும் காவரிசைக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா உயிர்மை எழுத்துக்கு போகணும். சரிங்களா? ஸோ காவரிசை மா மா மூ வரிசை. சரியா? ஸோ இங்க என்ன அப்படின்னா புதுசா ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க புது ஃப்ரேம்ல சீருடை சால்பு சிலந்தி. ஸோ இது படி ஆர்டர் பண்ண சொன்னோம் அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் வரும், இது ரெண்டாவது வரும், இது மூணாவது வரும். ஸோ ஆர்டர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வரக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாவது உள்ளது. ஸோ மூணாவது உள்ளது ரெண்டாவதா வரும், லாஸ்ட்ல வந்துட்டு என்ன ஃபர்ஸ்ட் உள்ளது மூணாவதா வரும். சரியா? ஸோ இந்த ஆர்டர். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மேலே ஆர்டரை கொடுத்துட்டு கீழே கேட்குறது. ஸோ கா வரிசை கீ வரிசை கூ வரிசை கே வரிசை. சரியா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஓர் இரவும், இது வந்துட்டு கீழே அடுத்த கொஸ்டின்ஸே நமக்கு இருக்கு. சரிங்களா? ஸோ இதை பார்ப்போம். உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வரும், உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு வரும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பழத்தோட கூட்டப்பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க குலை. இதெல்லாம் வந்துட்டு அங்கே இருக்கிற கொஸ்டின் காப்பி பண்ணி படியில தான் சேர்ந்து வந்திருக்கு. சரியா? நெக்ஸ்ட் சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. சரிங்களா? இங்க வந்துட்டு அகரவரிசைப்படி சொற்கள் இல்லை, இந்த சொற்கள் வந்துட்டு என்ன பண்ணிருக்கு அப்படின்னா ஷஃபுல் ஆகியிருக்கு, அதை ஒன்றும் சேர்க்கணும். மையோ மர கதமோ மரி கடலோ மலை முகிலோ சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கண்ணனோட மெயினி உடம்பை வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த நீல கலருக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க வனப்பு அழகு. ஸோ ஆ ஃபர்ஸ்ட் இருக்கு, ஸோ அழகு தான் ஃபர்ஸ்ட் எழுதணும், அப்புறம் பா அடுத்து மா, அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வா வரிசை. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் இசைக்கருவிகளோட இது ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கக்கூடியது உயிரெழுத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா உயிர்மை எழுத்துல வரிசையை கொண்டு போறாங்க. சரிங்களா? ரொம்ப பேசிக்கான ஒரு கான்செப்ட், சின்ன மிஸ்டேக் எதுவும் பண்ணிடாம ட்ரை பண்ணி கொண்டுட்டு போகணும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. சரிங்களா? இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 3 கொஸ்டின்ஸா வருதுன்னு சொல்லி பார்த்தோம். சரிங்களா? ஸோ 3 டாபிக் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 மார்க்கு கம்பல்சரி வரலாம். பேச்சு வழக்குக்கு இணையான எழுத்து வழக்குன்னு சொல்லிட்டு ஒன்று வருது. சரிங்களா? நெக்ஸ்ட் பேச்சு வழக்குக்கு சொல்லிற்கு இணையான தமிழ் சொல், அதே டாபிக் தான். பேச்சு வழக்கு சொற்றொடரை என்ன பண்ணியிருக்காங்க மாற்ற சொல்லியிருக்காங்க. 3 இது கொடுத்துருக்காங்க. ஸோ 3 மார்க் அப்படிங்கிறது கேட்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணணும். சரிங்களா? கொஸ்டினை படிச்சுக்கோ. பின் வருவனவற்றுள் பேச்சு வழக்கு அல்லாத தொடர். சரிங்களா? ஸோ இதுலயே எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னா எழுத்து வழக்கை கொடுத்துட்டாங்க, கொடுத்துட்டு இதுல பேச்சு வழக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற கொஸ்டினும் என்ன ஆகி அப்படி இருக்குன்னா ஃப்ரேம் ஆகி வந்திருக்கு. சரிங்களா? ஸோ கொஸ்டினையும் ஒரு தடவை பார்த்துக்குருவோம். சரியா? ஸோ உழவர்கள் வயலில் இறங்கினார்கள். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்ப்போம், உழவர்கள் வயலில் இறங்குறாங்க. ஸோ இது பேச்சு வழக்கு. சரிங்களா? ஸோ ரெண்டாவது உழவர்கள் வயலில் இறங்குறாங்க, இது இறங்குறாங்க, இதுவும் தப்பு. சரிங்களா? இறங்கினார்கள்னு தான் சபரி. சரிங்களா? உழவர்கள் வயலில் இறங்கிட்டாங்க, ஸோ இதுவும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தப்பு. சரியா? ஸோ அப்போ சரியானது அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இறங்கினார்கள், ஆப்ஷன் சி தான் கரெக்ட். சரிங்களா? நெக்ஸ்ட் பின் வருவனவற்றுள் பேச்சு வழக்கு அல்லாத தொடர். சரிங்களா? ஸோ அப்போ என்ன கேட்டிருக்காங்க கரெக்டான சென்டென்ஸ் தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரியா சொன்னேன். சரிங்களா? சரியாக சொன்னாய் அப்படிங்கிறது தான் என்ன சரியானது. சரிங்களா? ரைட்டா சொன்னேன், சரியா கரெக்டா சொன்னேன், சரியா சொன்னேன். ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பேச்சு வழக்கில் நம்ம பேசிக்கிறது. சரியாக சொன்னாய் அப்படிங்கிறதா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுத்தமான தமிழ் சொல். சரியா? ஸோ பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சரியா கேட்டிருக்காங்க. சரிங்களா? அவன் தலகாயில் படுத்தான், தப்பு. அவன் தலவானில, இது நம்ம சொல்லிக்கிற பாஷை தான், இதுவும் தப்பு. அவன் தலகானையில், இதுவும் தப்பு. அவன் தலையணையில் படுத்தான் அப்படிங்கிறதா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சரியானது. சரிங்களா? நெக்ஸ்ட் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு கண்டறிக. ஸோ இங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 4 கொடுத்துருக்காங்க. விளக்கு அப்படின்னா என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க துளக்கு அப்படிங்கிறது தப்பு. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல விளக்கு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா விளக்கி வைக்கிறதுங்கிற ஒரு மீனிங் வரும். சரிங்களா? அதோட தூய தமிழ் துளக்கி வைத்தல் தான். சரிங்களா? ஆனால் இந்த இடத்துல இருக்கிற லாவை பாருங்க. சரிங்களா? ஸோ இந்த லா படி இந்த துளக்குங்கிறது தவறு. இதுவே இந்த லா வந்துருந்துச்சுன்னா இந்த துளக்கு சரி. சரியா? ஸோ ஆப்ஷன் ஏஏ செக் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட் வழக்கு வழக்கு, இதுக்கும் தப்பு. விளக்கு விளக்கு, விளக்குனா அகல் விளக்க குறிக்கக்கூடியது, ஆப்ஷன் டி தான் சரி. சரியா? ஸோ நெக்ஸ்ட் இன்னைக்கு காத்தால காப்பி குடித்தேன். சரிங்களா?
இன்னைக்கு காத்தால சுடுதண்ணீர் கொடுத்தேன். காஃபி சுடுதண்ணி மாதிரி இருக்கலாம், அதை இப்படி வெளிப்படையா சொல்லக்கூடாது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட், இன்றைக்கு காலையில் குழம்பி நீர். சரிங்களா? ஸோ காஃபி அப்படிங்கிறதுக்கான தமிழ் வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குழம்பி. சரிங்களா? நெக்ஸ்ட், இன்னைக்கு காலையில கசாயம் குடித்தேன். காஃபி. சரியா? இன்றைக்கு காலையில தேநீர் குடித்தேன். டீ அப்படின்னா தேநீர்னு போட்டிருந்துருக்கலாம். சரிங்களா? இங்க என்ன கொடுத்துருக்காங்க? காஃபி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ குழம்பி நீர் அப்படிங்கிறதா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சரியானது. சரிங்களா? எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. சரிங்களா? ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? கரெக்டான சென்டென்ஸ் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. வாங்க சாமி வாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட், வாருங்க சாமி வாருங்க. ஸோ இதுவும் தப்பு. வாருங்கள் சுவாமி வாருங்கள். ஸோ இங்க இடத்துல சாமி கரெக்ட் கிடையாது, சுவாமி அப்படிங்கிறது தான் என்ன சரியானது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட், சரியான பேச்சு வழக்கு தொடரை காண்க. ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பேச்சு வழக்கு கேட்டிருக்காங்க. ஞாபகம் இருக்கட்டும். அப்ப நம்ம நார்மலா என்ன பேசிக்கிறோமோ அந்த வேர்டை கண்டுபிடிச்சு எழுதணும். சரிங்களா? இதோ எழுப்புகிறேன். சரிங்களா? ஸோ இது கரெக்ட். இதோ எழுப்புகின்றேன், இதோ எழுப்புகிறான், இதுவும் கரெக்ட். இதா எழுப்புறேன். ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பேச்சு வழக்கு. ஸோ என்ன இங்க என்ன கேட்டிருக்காங்க? எழுத்து வழக்கு கேட்கல, பேச்சு வழக்கு கேட்டிருக்காங்க. சரியா? இருக்கு அப்படிங்கிறதோட பேச்சு வழக்கு எழுத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இருக்கிறது அப்படிங்கிறதா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சரியானது. சரிங்களா? இருக்குது, கீது, இழுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம் தப்பு. இருக்கிறது அப்படிங்கிறது தான் சரியானது. சரிங்களா? ஸோ அதே மாதிரி அடுத்தது என்ன அப்படின்னா எல்லாரும் வேகமா எங்க போறீங்க? எல்லாரும் வேகமா எங்க போறோம்? இதுக்கும் தப்பு. எல்லாரும் வேகமா எங்க போறாங்க. ஸோ அப்போ என்ன போகின்றார்கள் அப்படின்னு வந்திருக்கணும். சரிங்களா? போவீர்கள், விட்டார்கள், போறோம் எல்லாம் தப்பு. ஸோ எல்லோரும் எங்கு. சரிங்களா? ஸோ இங்கே எல்லாரும் கொடுத்துருக்காங்க. எல்லாரும் வேகமாக எங்கு போகிறீர்கள். சரிங்களா? ஸோ அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கரெக்ட். சரியா? நீத்துப்பாகம். ஸோ நீத்துப்பாகம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மேல் கஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு பொருள். சரிங்களா? ஸோ நீத்துப்பாகம் குடிக்கவா அப்படின்னா நீத்துப்பாகத்தோட சுத்தமான தமிழ் சொல் என்ன அப்படின்னா மேல் கஞ்சி. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட், எங்க நிற்கிற இந்த பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு ஆகும் பொழுது எவ்வாறு அமையும்னு சொல்லி கேட்டிருக்கா. எங்க அப்படிங்கிறது எங்கே மாறும், நிற்கிற அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நிற்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு மாறும். சரிங்களா? ஸோ இது தவறா இருக்கு. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுதான் சரியா இருக்கு. பேச்சு வழக்கிற்கு ஏற்ற எழுத்து வழக்கு சொற்கள். எதிர்த்தாப்புல ஒரு டீ ஸ்டால் இருக்கு. சரிங்களா? ஸோ என்ன எதிரில் ஒரு தேநீர் கடை இருக்கிறது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பேச்சு வழக்கிற்கு ஏற்ற எழுத்து வழக்கு சொற்களை காண்க. சரிங்களா? ஸோ எதிரில் ஒரு தேநீர் கடை இருக்குது கிடையாது, இருக்கிறதுங்கிறதான் கரெக்ட். சரிங்களா? ஸோ என்ன எதிரில் ஒரு டீ ஸ்டால், இதுவும் தப்பு. டீ ஸ்டாலும் தப்பு. ஸோ இருக்குதுங்கிறது தப்பு. இருக்கிறது அப்படிங்கிறதான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சரியானது. சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறீங்க. சரிங்களா? கொஸ்டினே ரொம்ப டல்லாக தான் இருக்கு. சரியா? ஸோ நெக்ஸ்ட், பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாற்றுக. சரியா? தம்பி நீ எங்க நிற்கிற, இது தப்பு. தம்பி நீ எங்க நிற்குற, தம்பி நீ எங்கே நிற்கின்றாய் அப்படிங்கிறதா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சரியானது. சரியா? ஸோ தம்பி நீ எங்க இருக்க, இதுவும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தவறானது. ஸோ என்ன பேச்சு வழக்கு சொற்களை எழுத்து வழக்கு. சரிங்களா? சிரட்டையில் நீத்து பாகத்தை வடித்து நீட்டினான். சரிங்களா? இந்த சிரட்டை அப்படின்னா கொட்டாங்கச்சி. சரியா? சரியா அப்படின்னா தப்பு. சரிங்களா? சிரட்டையில் அப்ப இங்க நீத்து கஞ்சின்னு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதோட தமிழ் மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மேல் கஞ்சி அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஸோ எங்க கொட்டாங்கச்சிங்கிறது கரெக்டாக இருந்தாலும் சோத்தை வடிச்சு அப்படிங்கிறது தப்பு. நீத்து பாகம் அதோட தமிழ் வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மேல் கஞ்சி அப்படிங்கிறது தான் சரியானது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. சேலைக்குள் சத்தமில்லாமல் தென்றலு கரெக்ட் கிடையாது. ஸோ இங்கே என்ன லூ வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே தப்பு. தென்றல் வீசியது அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சரியானது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட், பேச்சு வழக்கு டு எழுத்து வழக்கு. பேருந்து நிலையம் அருகாமையில் வளவன் பால் குடித்து கொண்டிருந்தான். ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது தனியாக மாப்போம் திணை மரபுகள்னு சொல்லிட்டு. பால் குடித்து கிடையாது, பால் பருகி கொண்டிருந்தான் அப்படிங்கிறதான் சரியானது. சரியா? ஸோ நெக்ஸ்ட், அம்மாவிடம் சொல்லு. சரிங்களா? பேச்சு வழக்குக்கு இணையான எழுத்து வழக்கு கேட்டிருக்காங்க. அம்மாவுக்கு சொல்கிறேன் தப்பு, அம்மா சொல்லு கரெக்ட், அம்மாவோட நீயே சொல்லுங்கிறது தப்பு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அம்மாவிடம். சரியா? ஸோ அம்மாவிடம் சொல் அப்படிங்கிறதா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சரியானது. சரியா?
ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் எழுத்து வழக்கு சொல்லை தேர்ந்தெடு. சரிங்களா, அப்போ சரியானது கேட்டிருக்காங்க. காகம் கத்தும் அழும் பேசும். காகம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கரையும். ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திணை மரபும் வந்திருக்கு, பால் மரபும் வந்திருக்கு, விலங்குகளோட இளமை பருவமும் வந்திருக்கு, அதுகளோட சத்தங்களும் வந்திருக்கு. இதெல்லாம் அடுத்த டாப்பிக்கில் வரும், கண்டினியூ பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சொற்களை பொறுத்துக. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, மேட்ச் த ஃபாலோயிங். விளைச்சல் விளைச்சல், புடிவாதம் பிடிவாதம், வெலை விளை, அம்மாசி அமாவாசை. ஸோ இதெல்லாம் நம்ம நார்மலாக ஊரில் பேசிக்கிற வார்த்தைகள். சரிங்களா, ஸோ பேச்சு வழக்கு அல்லாத தொடர்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன கொஸ்டினை ஒரு தடவை பார்த்துக்கிறீங்க. சரிங்களா, அவன் இப்போ ஒசரமா கிடையாது, உயரமா. அவன் இப்பொழுது உயரமாக வளர்ந்துட்டான் கிடையாது, வளர்ந்து விட்டான்ங்கிறதான் கரெக்ட். சரிங்களா, ஸோ ஆப்ஷன் டி தான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சரியானது. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒருத்தன் ஒண்டியா போனா அது ஊர்கோலமா? ஸோ ஒருவன் ஒண்டியானா என்ன, தனியாக போனால் அது ஊர்வலமா அப்படிங்கிறதா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சரியானது. சரியா, ஒசரமா வளர்ந்துட்டான், இப்பதான் பார்த்துட்டு வந்தோம், உயரமாக வளர்ந்து விட்டான். சரிங்களா, ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நெக்ஸ்ட் பேச்சு வழக்கத்தோட சரியான எழுத்து வழக்கு. இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு, நீயும் புரிஞ்சுக்கோ. ஸோ என்ன, இப்பொழுது எனக்கு புரிந்து விட்டது, நீயும் புரிந்து கொள் அப்படிங்கிறதா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சரியானது. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் சரியான எழுத்து வழக்கு தொடர். நாய் ஊளையிடும் கிடையாது, நாய் குறைக்கும் அப்படிங்கிறதா சரியானது. சரிங்களா, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அகழியில் விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கம். ஸோ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா பேச்சு வழக்கு சொற்கள் பழமொழியை தேர்ந்தெடுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ இதுதான் கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் பேச்சு வழக்கு இணையான எழுத்து வழக்கு சொற்கள் பொருத்தமானதை தேர்ந்தெடுக்க. சரிங்களா, உங்க ஊருக்கே. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொருத்தமானதைன்னு தான் கேட்டிருக்காங்க. 3 வயசு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 3 வயது. வெரசா அப்படின்னா விரைவாக வா. சரிங்களா, விரைவாக, இது வெரவான்னு கொடுத்துருக்காங்க. இருக்குது அப்படிங்கிறது என்ன, இருக்குன்னு கொடுத்துருக்காங்க, இதுக்கும் தப்பு. உங்க ஊருக்கே. ஸோ இதுக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தப்பு தான். ஸோ கரியானது அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னா 3 வயசு அப்படிங்கிறது 3 வயது. உங்க ஊருக்கே, உங்களது ஊருக்கே. சரிங்களா, இது தப்பு தான். சரியா, ஸோ என்னுடைய பல் உளுந்துடுச்சு, ஊ கிடையாது, விழுந்து விட்டது அப்படிங்கிறதான் கரெக்டு. சரிங்களா, விழுந்து விட்டது. ஸோ வீழ்ந்து, இந்த இல்லையும் பார்த்துக்கிறங்க, அந்த இல்லையும் பார்த்துக்குங்க. ஸோ எல்லாமே என்ன அப்படின்னா லா மாறி இருக்கு. சரிங்களா, ஸோ உடம்பு சரியானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உடம்பு. சரிங்களா, ஸோ அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கரெக்ட். சரிங்களா, மாம்பழம் சாப்பிட்டியா, சாப்பிட்டாயா அப்படிங்கிறதான் கரெக்ட். சரிங்களா, நான் நேற்று வந்தேன், நான் நேற்று வந்தேன். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு தடவைக்கு 2 தடவை அந்த சென்டென்ஸை ரீட் பண்ணும்போதே எது சரி தப்புன்னு ஓரளவு கெஸ் பண்ணிடலாம். சரிங்களா, இதுக்கெல்லாம் எந்த இலக்கண விதிமுறைகள் அதெல்லாம் எதுவும் படிக்க வேணாம். கொஸ்டின் இந்த அகரவரிசை இதெல்லாம் வந்துட்டு உண்மையை சொல்ல போனால் பழைய சிலபஸுக்கு இந்த சிலபஸ் எவ்வளவோ ஈஸி. சரிங்களா, பேச்சு வழக்கு நாட்கள். ஸோ என்ன, நாள்கள் தான் கரெக்டு. இந்த இல்லையும் பார்த்துக்கணும் எந்த இல்லுன்னு சொல்லிட்டு. சரிங்களா, காக்கா. ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா காக்கா, காக்கை அப்படிங்கிறதா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கரெக்ட். சரியா, ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, சரியான எழுத்து வழக்கு. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, காக்கை கரையுங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஆனால் அங்கே என்ன கேட்டிருக்காங்க, காக்காவோட எழுத்து வழக்கு சொல் எதுன்னு சொல்லிட்டு தெளிவாக தான் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ காக்கை. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இலையில சாப்பிடு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இலையிலே அப்படிங்கிறதான் கரெக்ட். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் எண்ணெய், பேச்சு வழக்கு இணையான எழுத்து வழக்கு. ஸோ எண்ணெய் அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஈ சேர்ந்துக்கிறணும். சரிங்களா, ஸோ எண்ணெய், நெய் கிடையாது, நெய். சரியா, ஸோ ஊர்ல இருந்து வந்தியா, ஊருக்கு வந்தியா தப்பு, ஊர் வந்தது, ஊருக்கே வந்தேன், ஊரிலிருந்து வந்தாயா அப்படிங்கிறதா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சரியானது. சரிங்களா, மலர்விழி சுவற்றில் எழுதுறாள். இது சுவற்றில் கிடையாது, சுவரில். ஸோ அடிக்கடி கேட்குற ஒரு கேள்வி. சரிங்களா, சுவரில்ங்கிறதா சரியானது. சரியா, அதுக்குள். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதற்குள். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா எழுத்துக்கு டைரக்டா கேட்டிருக்காங்க. சரிங்களா, சொற்களுக்கு தனியா, சொற்றொடருக்கு தனியா. சரிங்களா, வரிசையில ஒழுங்கா நில்லு, நில்லு கிடையாது, வரிசையில் ஒழுங்காக நில் அப்படிங்கிறதா சரியானது. சரிங்களா, நெக்ஸ்ட் அவன் திருமணத்திற்கு போய் வரான். ஸோ அவன் திருமணத்திற்கு போய் வருகிறான் அப்படிங்கிறதா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சரியானது. சரிங்களா, சரியா, நெக்ஸ்ட் அவனை கூட்டிக்கிட்டு வர்றேன், அவனை கூட்டிக் கொண்டு வருகிறேன் அப்படிங்கிறதா சரியானது. சரிங்களா, ஸோ பேச்சு வழக்கு கிளையான எழுத்து வழக்கு. சிறிது உட்கார்ந்து போ.
உட்கார்ந்து அப்படிங்கிறதா சரி. உட்கார்ந்து கிடையாது, உட்கார்ந்து. சரிங்களா? ஸோ எங்கிருந்து வரீங்க? எங்கு இருந்து வருகிறீர்கள் அப்படிங்கிறது கரெக்ட்டு. சரிங்களா? ஸோ கீழ்கொண்டவற்றில் பேச்சு வழக்கு அல்லாதது. ஸோ எழுத படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். சரிங்களா? ஆப்ஷன் சி சரியானது. சரிங்களா? நெக்ஸ்ட் சரியான எழுக்கு வழக்கு தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. யார் நீ எங்கு வந்தாய்? சரிங்களா? யார்ப்பா நீ எங்க வந்த? யார் நீ எங்கே வந்த? ஸோ இதெல்லாம் கரெக்டு இல்ல. சரிங்களா? யார் நீ எங்கு வந்தாய் அப்படிங்கிறதா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சரியானது. சரியா? ஸோ பேச்சு வழக்கு தொடரை காண்க. இங்க என்ன கேட்டிருக்காங்க? எழுத்துவலை கேட்கல. எங்கடா போகின்றாய்? ஸோ இது கரெக்டு. எங்க போற? இதுவும் இல்லை. எங்க போகின்றாய்? சரி சரியா? ஸோ எங்கடா போற அப்படிங்கிறதா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எழுத்து வழக்கு கிடையாது. ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தப்பா இருக்கக்கூடிய பேச்சு வழக்கு தொடர். சரிங்களா? ஸோ ரவைக்கு சித்தப்பனை காவலுக்கு போக சொல்லு. சரிங்களா? ஸோ ரவைக்குங்கிறது என்ன? இரவுக்கு. சித்தப்பாங்கிறது யாரு? சிறிய தந்தையை காவலுக்கு போகுமாறு சொல். சரிங்களா? ஸோ மேலே இருக்க சென்டென்ஸை படித்து கீழே இருக்க நாளை படிக்கும் போதே எது கரெக்டு தப்புன்னு ஓரளவு நம்மளாவே கெஸ் பண்ணி முடிச்சிருவோம். சரிங்களா? நெக்ஸ்ட் எண்ணெய் தேய்த்து குளித்தேன். ஸோ எண்ணெய் தேய்த்து குளித்தேன். ஸோ எண்ணெய் 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 முதவே நம்ம பார்த்தோமா? தேய்ச்சுங்கிறது தேய்த்து. சரியா? ஸோ நெக்ஸ்ட் வலப்பக்க சுவற்றில் கிடையாது, சுவரில் எழுதாத. இது ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்க ஒரே ஒரு கொஸ்டின். சரியா? ஸோ நெக்ஸ்ட் பாகற்காய் வற்றல் வாங்கி வந்தேன். பாவக்கா பாவக்கா பாகக்கா. சரியா? வத்தல்னு சொல்லுவோம். வற்றல் வாங்கி வந்தேன். வற்றல்ங்கிறது தொழிற்பெயர். ஸோ வண்டியை தூக்கி மாட்டு வண்டியில வச்சுக்கிட்டு வாங்க. ஸோ இதுல என்ன? வண்டியை தூக்கி மாட்டு வண்டியில் வைத்து கொண்டு வாருங்கள் அப்படிங்கிறது சரியானது. சரியா? ஸோ நெக்ஸ்ட் அவன் பாட்டியோடு வெளியூர் போயிருக்கின்றான் அப்படிங்கிறான். சரி சரியா? அவன் இம்மு அவன் பாட்டியுடன் பாட்டியோடு. சரிங்களா? உடனோடு சென்றிருக்கிறான்ங்கிறது கரெக்ட். சரிங்களா? ரொம்ப தொலைவிலட்டையிலிருந்து வர்றேன். ஸோ நீண்ட தொலைவில் இருந்து வருகிறேன் அப்படிங்கிறது சரியானது. சரிங்களா? நெக்ஸ்ட் உயிரே போனாலும் பொய் சொல்லமா? உசுரே போனாலும் பொய் சொல்ல மாட்டேன். உயிர் போனாலும் உசுர் போனாலும் உயிரே போனாலும் பொய் சொல்ல மாட்டேன். சரியா? ஸோ நெக்ஸ்ட் பேச்சு வழக்கு சொற்களை நீக்கி சரியான தொடர் எழுதுக. சரிங்களா? உழைக்கிற உழைக்கின்ற மாடுதான் ஊருக்குள்ள விலை போகும். ஸோ என்ன விலை கிடையாது, உழைக்கின்ற மாடுதான் ஊருக்குள்ள இல்ல ஊருக்குள்ளே விலை போகும். ரெண்டுக்கும் ஒரே ஒரு எழுத்து தான் வித்தியாசம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒசரமா வளர்ந்துட்டேன், இப்பொழுது உயரமாக வளர்ந்து விட்டான் அப்படிங்கிறதான் கரெக்டு. சரிங்களா? உங்க ஊருக்கே அவனை கூட்டிக்கிட்டு வர்றேன், உங்கள் ஊருக்கே அவனை கூட்டிக் கொண்டு வருகிறேன் அப்படிங்கிறதான் கரெக்டு. சரியா? ஸோ நெக்ஸ்ட் அப்ப அவனுக்கு 3 வயசு இருக்கும். ஸோ அப்பொழுது அவனுக்கு 3 வயது இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் சரியான எழுத்து வழக்கு தொடரை தேர்ந்தெடுக்க. ஸோ வரிசையாக நில்லு தப்பு, நீட்டியா தப்பு, நின்னுக்கோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தப்பு. ஸோ வரிசையாக நில் அப்படிங்கிறதா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சரியானது. சரியா? நெக்ஸ்ட் காலை உணவை சாப்பிட்டியா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காலை உணவை சாப்பிட்டியா, இதுவும் தப்பு. சாப்பிட்டாச்சா தப்பு. காலை உணவு ஆச்சா, இதுவும் பேச்சு வழக்கு இல்லை. ஸோ என்ன காலை உணவை சாப்பிட்டாயாங்கிறது தான் கரெக்டான எழுத்து வழக்கு. மற்ற இது மூணுமே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நார்மலாக நம்ம பேசிக்கிற பேச்சு வழக்கு சொற்கள். சரியா? ஸோ நெக்ஸ்ட் எனக்கு கூட உங்களை மாதிரி ஆடணும். சாரி. ஸோ எனக்கு கூட உங்களை போல் ஆட வேண்டும் என்று ஆசை அப்படிங்கிறதா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சரியானது. சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துடு கொடுத்து விடு அப்படிங்கிறது சரி. சரிங்களா? இதெல்லாம் எழுத்து. சரியா? ஸோ சாப்பிடு சாப்பிடு அப்படிங்கிறது தான் கரெக்ட். சரிங்களா? நெக்ஸ்ட் பின் வருவனவற்றுள் பேச்சு வழக்கில் அமைந்த தொடர். ஸோ இங்க என்ன கேட்டிருக்காங்க? பேச்சு வழக்கில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அம்மா பசிக்கிறது கரெக்ட். பசிக்கின்றது பசிப்பது இதெல்லாம் விட்டுறாச்சு. சரிங்களா? பசிக்குது அப்படிங்கிறதான். சரிங்களா? இந்த கீது இருக்குது போகுது. ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகள் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பேச்சு வழக்கு சொற்கள். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பின் வருவனவற்றுள் பேச்சு வழக்கில் அமைந்த சொல்லை தான். படித்தான் உண்டான் வந்தான்லாம் எழுத்து வழக்கு சொல். சரிங்களா? செஞ்சான். சரிங்களா? விட்டுட்டான். சரிங்களா? சாப்பிட்டாச்சு. இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நம்ம பயன்படுத்துறோம்ல. ஸோ இதுதான் பேச்சு வழக்கு சொற்கள். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா எழுத்து வழக்கு தொடரை தேர்ந்தெடுக்க. ரொம்ப தொலைவு இது தப்பு. அதிக தொலைவில் இருந்து வருகிறேன் அப்படிங்கிறதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சரியானது. ஸோ நெக்ஸ்ட் எழுத்து வழக்கு தொடர் தான் கேட்டிருக்காங்க. உயிர் இருக்கிற வரைக்கும் தப்பு செய்ய மாட்டேன். உயிர் இருக்கிற வரைக்கும் தப்பு. உயிர் இருக்கும் வரை தவறு செய்ய மாட்டேன் அப்படிங்கிறதான் என்ன அப்படின்னு பார்த்தா சரியானது. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அம்மா பசிக்குது எனக்கு சோறு வேணும். பின் வரவனவற்றுள் எது சரியானது?
ஸோ பிராக்கெட்டுக்குள்ள என்ன கொடுத்துருக்காங்க, பேச்சு வழக்கில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, அம்மா பசிக்கிறது எனக்கு சோறு வேண்டும் எழுத்து வழக்கு, அம்மா பசிக்குது எனக்கு உணவு வேண்டும் கரெக்ட். சரிங்களா, அம்மா பசிக்குது எனக்கு சோறு வேணும். சரிங்களா, ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் சுத்தமான பேச்சு வழக்கு சொல். சரியா, ஸோ பானை வனைதல், ஸோ இதுக்கும் என்ன அப்படின்னா பார்ப்போம். சரியா, நெக்ஸ்ட் எழுத்து வழக்கு தொடரை காண்க. பேரன் கிடையாது, பெயரன் பெயர்த்தி. சரிங்களா, பேரன் பேத்தி கிடையாது, பெயரன் பெயர்த்திங்கிறது தான் சரியானது. சரிங்களா, ஸோ எழுத்து வழக்கு தொடர் தேர்ந்தெடுக்க. என் கதை ரொம்ப பெருசு, என் கதை பெருசு, பெருசுங்கிறது தப்பு, என் கதை பெரியது அப்படிங்கிறதான் சரி. சரியா, சொல்றேன் அப்படிங்கிறதோட எழுத்து வழக்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, சொல்கின்றேன் அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சரியானது. சரிங்களா, நெக்ஸ்ட் வயிற்றுக்கு கஞ்சி ஊற்றி நாமும் குடிப்போம். இந்த கோடு போட்ட இடம் இருக்கா, ஸோ அடிக்கோடிட்டது என்னன்னு மட்டும் கேட்டிருக்காங்க. வயிற்றுக்கு அப்படின்னா வயிற்றுக்கு. சரிங்களா, நீங்க சொன்ன இடத்துல தானே. சரிங்களா, நீங்கள். சரிங்களா, ஸோ இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நீங்க. இதுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா பேச்சு வழக்கட்டும் எழுத்து, நீங்க சொன்ன இடத்துல தானே, இடத்தில் அப்படிங்கிறதான் கரெக்டா இருக்கும். சரிங்களா, நீங்கள் சொன்ன. சரிங்களா, இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க சொன்ன இடத்தில் தான் அண்ணே அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சரியான. சரிங்களா, ஆப்ஷன் பி. ஸோ தேங்காய் விழுந்து மண்டை உடைஞ்சது, தேங்காய் விழுந்து மண்டை உடைஞ்சது கிடையாது, உடைந்தது அப்படிங்கிறதான் சரியானது. சரியா, ஸோ நெக்ஸ்ட் பேச்சு வழக்குக்கு அமைந்த தமிழான எழுத்து வழக்கு தான் கேட்டிருக்காங்க. புத்தக கண்காட்சி நடைபெறுகின்றது. ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா பேச்சு தமிழில் அமைந்த தொடர் தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ அப்போ என்ன ராங்கா உள்ளது தான் கேட்டிருக்காங்க, எழுத்து வழக்கு கிடையாது. சரிங்களா, வறட்சி அனைத்து இடங்களையும் பாதித்துள்ளது, மயில்கள் விரலியரை போல் ஆடுகின்றன, அவருக்கு நல்லது கெட்டது நல்லா தெரியும். ஸோ நன்றாக. சரிங்களா, ஸோ நல்லது கெட்டது நல்லா தெரியும் அப்படிங்கிறது என்ன, நன்றாக தெரியுங்கிறதா கரெக்ட். சரிங்களா, அங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பேச்சு வழக்கு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதுதான் கரெக்டாக இருக்குது இப்போதைக்கு இங்கே. சரிங்களா, ஸோ எழுத்து வழக்கு தொடர் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முயற்சி செஞ்சா, முயற்சி செய்தா. சரிங்களா, தேர்வு எழுத, ஸோ இதுக்கும் தப்பு. சரிங்களா, ஸோ காலையில் எழுந்து படித்தால் ஒரு தெளிவு கிடைக்கும், ஸோ புதுசா, இதுக்கும் தப்பு. சரிங்களா, நேரம் ஆச்சுன்னா, ஸோ பதட்டமா, ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா போங்க, இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தப்பாக தான் இருக்குது. ஸோ கரெக்டானதுங்கிறது ஆப்ஷன் சி. ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா பேச்சு வழக்கு டு எழுத்து வழக்கு. சரிங்களா, பின் வரவனவற்றுள் பேச்சு வழக்கு அல்லாத தொடர்ந்து தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா, முருகா வந்தியா, வந்தியா, வந்துட்டியா, வந்து விட்டாயா அப்படிங்கிறதா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சரியான சென்டென்ஸ். சரிங்களா, பேச்சு வழக்கு டு எழுத்து வழக்கு. வருவியா, வந்தா, வந்தியா, வந்தாயா. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சரியானது கேட்டிருக்காங்க, வந்தாயா அப்படிங்கிறதுக்கானது கேட்டிருக்காங்க. சரிங்களா, வந்தியா அப்படின்னா வந்தாயா அப்படிங்கிறதா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சரியானது. சரிங்களா, ஸோ வாயில் என்ற சொல் வந்துட்டு எப்படி மாறி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வாசல் அப்படிங்கிறதா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வாயில் அப்படின்னு சொல்லிட்டு மாறி இருக்கு. சரிங்களா, ஸோ எழுத்து வழக்கில் அமைந்த சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. சொல்லு, சொல்ற, சொல்றா, ஸோ இதெல்லாம் கிடையாது. சொல் அப்படிங்கிறதா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கரெக்டான எழுத்து வழக்கு சொல். சரிங்களா, பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. சரிங்களா, இங்கே என்ன கேட்டிருக்காங்க, எழுத்து வழக்கில் அமையாத சொல்லை கண்டறிக. செல்க, வருக, படித்தான், குந்திக்கோ, உட்காரு. சரிங்களா, ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பேச்சு வழக்கு சொல். சரிங்களா, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சரியான எழுத்து வழக்கு தொடர் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நேத்து நீ வந்தியா, தப்பு. நேற்று அவன் வருவானா, ஸோ இதுவும் தப்பு. நேற்று நீ வந்தாயா அப்படிங்கிறதா கரெக்ட். சரிங்களா, இது நாளை அவன் வருவானானா கரெக்ட். சரிங்களா, நேத்து தப்பு. ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா எழுத்து வழக்கு சொல் தான் கேட்டிருக்காங்க. பதில் சொல்லுச்சு, சொல்லுனுச்சு, சொன்னியா, பதில் சொல் அப்படிங்கிறதா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சரியானது. சரியா, ஸோ மணி நேற்று பள்ளிக்கு வந்தியா. சரிங்களா, மணி நேற்று பள்ளிக்கு வந்தாயா அப்படிங்கிறதா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சரியானது. சரிங்களா, ஸோ வந்துடுறேன், வந்து விடுகிறேன். சரிங்களா, எழுத்து வழக்கு சொல். பேப்பரை படிச்சுக்கிட்டு இரு. பேப்பர்னா என்ன இந்த இடத்துல செய்தித்தாளை படித்து கொண்டு இரு. சரிங்களா, காகிதம் கிடையாது, பேப்பர்னா இந்த இடத்துல செய்தித்தாள். சரிங்களா, வவுத்து வலிங்கிறது வயிற்று வலி. சரிங்களா, வாயில் வாசல் அங்கே பார்த்தோம் ஆப்ஷன் டியில் வந்துருச்சு, இங்கே பார்த்தோம் ஆப்ஷன் சியில் வந்திருக்கு. சரியா, ஸோ நெக்ஸ்ட் இங்கே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எழுத்து வழக்கில் அமைந்த வாக்கியங்களில் எது வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எழுத்து வழக்கில் அமைந்துள்ள வாக்கியங்களை கண்டறிக. நானும் அவனும் உள்ளே சென்றோம், சரி. எனக்கு மிதிவண்டினா ரொம்ப ஆசை. சரிங்களா, ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தப்பு. மிதிவண்டியில் அவ்வளவு தூரம் போகலாமா, அவ்வளவு தூரம், ஸோ இதுக்கும் தப்பு.
ஏன் முடியாது? ஸோ 1 4 கரெக்ட், 2 3 தப்பு. சரிங்களா? ஸோ இங்க என்ன கேட்டிருக்காங்க, நமக்கு சரியானது எதுன்னு தான் சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதுவே கொஸ்டின் தவறானதுன்னு கேட்டிருந்தா அதுக்கு ஏத்தமா மாத்திக்கணும். இப்போ ஒசரமா வளர்ந்துட்டான், இப்பொழுது உயரமாக வளர்ந்து விட்டான். இது பார்த்துட்டு வந்தோமா? நெக்ஸ்ட், வீரப்பன் ஒரு கடுதாசி கொடுத்தான். வீரப்பன் ஒரு கடிதம் கொடுத்தான் அப்படிங்கறத என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சரியானது. சரியா? இதை கொடுத்து விடுங்க, இதை கொடுத்து விடுங்கள் அப்படிங்கறதுதான் சரியா இருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட், இப்போ ஒசரமா வளர்ந்துட்டான், இப்பொழுது உயரமாக வளர்ந்து விட்டான். இதை பார்த்துட்டு வந்தோமா? நெக்ஸ்ட், வீரப்பன் ஒரு கடிதம் கொடுத்தான், இதுவும் பார்த்தோம். நெக்ஸ்ட், மானம் பார்த்த பூமி கிடையாது, வானம் பார்த்த பூமி. இது நம்ம நார்மலா பேசிக்கிறோம் தான். மானம் மழை பெய்யுற மாதிரி இருக்கு. சரிங்களா? வானம் மழை பெய்யுது. ஸோ வானம் பார்த்த பூமி அப்படிங்கறதான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சரியானது. சரிங்களா? ஸோ நான் கிளம்பிட்டேன் என்பதற்கு சரியான எழுத்து வழக்கு நான் புறப்பட்டு விட்டேன். நான் கிளம்பிட்டேன், நான் போறேன். சரிங்களா? ஸோ இப்படிலாம் பேசிக்குவோம். நான் கிளம்பி விட்டேன் அப்படிங்கிறதா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சரி, நான் புறப்பட்டு விட்டேன் அப்படிங்கிறதா சரியானது. சரிங்களா? அவனை கூட்டிக்கிட்டு வர்றேன், அவனை அழைத்து கொண்டு வருகிறேன் அப்படிங்கிறது சரி. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட், அவன் பாட்டையோட வெளியூர் போயிருக்கான். ஸோ இதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பேச்சு வழக்கின எழுத்து வழக்காக கேட்டிருக்காங்க. அவன் பாட்டியுடன், ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாட்டியுடன் வெளியூர் போய் இருக்கிறான். ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கரெக்ட். சரிங்களா? அவன் பாட்டியுடன் வெளியூர் போய் இருக்கிறான். ஆப்ஷன் ஏ தான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கரெக்ட். சரியா? ஸோ அங்கே நல்லா கவனிப்பாங்க. ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, எழுத்து வழக்கு கேட்டிருக்காங்க. அங்கே நன்றாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கவனிப்பார்கள் அப்படிங்கிறது சரி. சரிங்களா? உங்க ஊருக்கே வரேன், உங்கள் ஊருக்கே வருகிறேன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா சரியானது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட், வெரசா வந்துடுவேன். வெரசானா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விரைவாக. சரிங்களா? விரைவாக வந்து விடுவேன் அப்படிங்கிறது சரி. சரியா? ஸோ கீழ்கண்டவற்றில் என்ன கேட்டிருக்காங்க, எழுத்து வழக்கில் அமைந்துள்ள வாக்கியங்கள். சரிங்களா? பசிக்குது அண்ணா என்றான் தம்பி. பசிக்குது இல்ல, பசிக்கின்றது தப்பு. சரிங்களா? அம்மா ஏன் நமக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்புவதில்லை என்றால் தம்பி. சரியா? இதுவும் தப்பு. மதிய உணவு திட்டத்தை விரிவுபடுத்தி போகிறேன் என்றான் முதல்வர். சரிங்களா? சரி. தமிழ்நாட்டு குழந்தைகள் பசியறியாமல் படிக்க வேண்டும் என்றார் தலைவர். ஸோ 3 4 என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சரியா இருக்கு. 1 2 என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தப்பா இருக்கு. சரிங்களா? ஸோ இது வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. ஸோ இதுக்கு கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துருந்தோம். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் என்ன இருக்கு பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத மட்டும் ஒரு ஓவர்வியூ பார்த்து விட்டுருவோம். சரிங்களா? ஸோ இதில் பேலன்ஸ் இருக்கக்கூடிய டாபிக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சொல்லும் பொருளும் அப்படிங்கிற டாபிக்ஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ இதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா தனியாக எடுத்து கொண்டாந்து பார்த்துருவோம். சரிங்களா? ஏன்னா எப்போதுமே நம்ம பேஸு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்ப்போம்ல, எதுவாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம், பில்டிங் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் பேஸ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறதுக்காக பேஸ்மெண்ட்டை போட்டு போவோம்ல. ஸோ அந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்கு கூட பேஸ்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்னே ஒன்று தான், நம்ம தலைமை சொல்லும் பொருளும் தான். சரிங்களா? ஸோ இதை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சுற்றி சுற்றி கேள்வியை ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஒரே ஒரு டாபிக் மட்டும் இல்லாமல் போயிருந்துச்சுன்னா மொத்தமாக காலியாக இருக்கும். ஸோ இந்த ஒன்று தான் என்ன அப்படின்னா எல்லா டாபிக்ஸையும் எடுத்துக்கிட்டு வரப்போகுது. சரிங்களா? ஸோ எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக பார்த்துட்டோம். சரிங்களா? ஸோ என்ன ஒன்றும் கிடையாது, சொல்லும் பொருளும் தெரியணும். அப்போ தான் அந்த பொருளோட எதிர்ச்சொல் என்னன்னு நமக்கு தெரியணும். ஓரெழுத்து ஒரு மொழி, அந்த சொல்லுக்கான பொருள் தெரியணும். ஒரு எழுத்துக்கு பொருள் என்ன இருக்கோ நிறையா இருக்குது, எல்லாமே தெரியணும். நெக்ஸ்ட், ஒரு பொருள் தரும் பல சொற்கள். சரிங்களா? ஸோ இங்கேயும் சொல்லும் பொருள் தான் அடிப்படையாக கிடக்குது. ஸோ பொருந்தா சொல்லை கண்டறிக, இதுவும் என்ன நமக்கு தெரியணும். அதாவது என்ன, நாளுக்கு ரொம்ப டீட்டெயிலாக படிக்க போகிறோம். அகர வரிசைப்படி, பேச்சு வழக்கு இதெல்லாம் எழுதிடுவோம். ஒரு பொருட்பன்மொழி, ஸோ ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொற்கள். ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு டாபிக்கு கீழே கொண்டு வருது. ஸோ எல்லாத்தையும் ஒரு தடவை டீட்டெயிலாக இந்த சொல்லும் பொருளுமா பார்த்துட்டு போவோம். சரிங்களா? டைம் ஆனாலும் பரவாயில்ல, ஸோ என்ன பண்ணாலும் பரவாயில்ல, சொல்லும் பொருளுமே ஒரு தடவைக்கு 2 தடவை என்ன பண்ணுறோம் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் கேட்டுகிட்டே போயிடுவோம். சரிங்களா? டைம் இருக்கிற பட்சத்தில் 6 to 10th வரைக்கும் எடுத்து கொண்டாந்து கிளாஸாகவே பார்த்துட்டு போயிடுவோம். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் பார்த்தது, ஸோ 2 வாரம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும். சரிங்களா? ஸோ இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது. சாரி, 2 வாரத்தில் இன்னொட்டு 9 கிளாஸஸ் இருக்குது. இன்னும் வந்துட்டு பேலன்ஸ் 6 கிளாஸஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ கன்ஃபார்மாக சிலபஸை முடிச்சிடலாம், கவலைப்பட வேண்டாம். சரியா? ஸோ இதில் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இலக்கணம். ஸோ ஃபஸ்ட்டு எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம். சரிங்களா? 2 பார்த்தோம். எழுத்து, முதல் எழுத்து உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, 30 எழுத்துக்களும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா முதல் எழுத்துக்கள். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் சார்பெழுத்து, முதல் எழுத்துக்களை சார்ந்து தோன்றக்கூடிய எழுத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சார்பெழுத்து. ஸோ என்னென்ன, உயிர்மை, ஆயுதம், உயிரலபடை, ஒற்றலபடை, குற்றியலுகரம், குற்றியலிகரம்,
ஐகாரம், ஔகாரம், மகரம், ஆயுதம்னு சொல்லிட்டு மொத்தம் எத்தனை இருக்கு? 10 எழுத்து இருக்கு. எதுக்காக இந்த 10ஐயும் பார்த்தோம் அப்படின்னா அதுதான் பேசிக்கா இருக்கு. ஸோ இப்போ இந்த ஐகார குறுக்கம் இடம்பெறாத சொல் எதுன்னு சொல்லிட்டு அதாவது என்ன அப்படின்னா 4 சொற்கள் கொடுத்து அதில் எது மாறுபட்டதுன்னு கேட்கலாம். ஸோ இதனால எப்படி இருந்தாலும் அதெல்லாம் ரிப்பீட் ஆகுதுன்னு தான் பேசிக் பார்த்தோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக. புணர்ச்சி, நிலைமொழியும் வருமொழியும் ஒன்றோடொன்று சேருவது புணர்ச்சி. இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. நிலைமொழியும் வருமொழியும் ஒன்றோடொன்று சேரும்போது எந்தவித மாற்றங்களும் இல்லாமல் அப்படியே இருந்துச்சு அப்படின்னா அது இயல்பு. அங்க ஏதோ மாற்றங்கள் நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் விகாரம். தோன்றல், திரிதல், கெடிதல். 2 எழுத்தை ஜாயின் பண்ணி வைக்கிறப்போ புதுசா ஒரு எழுத்து தோன்றுச்சுன்னா தோன்றல் விகாரம், அந்த எழுத்து மறைஞ்சதுன்னா கெடுதல் விகாரம். சரியா? மாற்றம் பெற்றுச்சு அப்படின்னா திரிதல் விகாரம். இது பேசிக். இதுக்கு கீழே ஒரு 15 விதிகள் பார்த்தோம். ஸோ இதுதான் பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுகளும் முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் சந்திப்பிழை, எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை. சரிங்களா? 2 எழுத்துக்கள் சேரும்போது வரக்கூடிய எங்கெங்கெல்லாம் வல்லினம் மிகும் இடங்கள், மிகா இடங்கள். ஸோ ரெண்டும் பார்த்தோம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் குறில், நெடில் வேறுபாடு. ஒன்றும் கிடையாது, சொல்லும் பொருள் தான். 2 சொற்களுக்கான பொருள் கேட்க போகிறோம். அது குறிலா இருக்க போது, நெடிலா இருக்க போது, அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ அதையும் நம்ம பார்த்துட்டு தான் வந்தோம். மயங்கொலிகள். 8 எழுத்துக்களும் மயங்கொலி எழுத்துக்கள். சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி சிலபஸ்ல மயங்கொலிகள்னு மொத்தமாக கொடுத்துருந்தாங்க. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? பிரித்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வினா எழுத்து, சுட்டெழுத்து, இணை எழுத்துக்கள். வல்லின எழுத்துக்கு மெல்லின எழுத்துக்கள் இணை எழுத்துக்களா இருக்கும். இடையின எழுத்துக்கு இணை எழுத்துக்கள் கிடையாது. உயிர் நெட்டெழுத்துக்கள் 7க்கும் உயிர் குறில் 5 எழுத்துக்களும் இணையா இருக்கும். ஐக்கு வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம், சாரி அவ்வுக்கு வந்துட்டு அவ்வுக்கு வந்துட்டு ஊவும், நெக்ஸ்ட் வந்துட்டு ஐக்கு வந்துட்டு ஈயும் இணை எழுத்தா இருக்கும்னு சொல்லி பார்த்துருந்தோம். சரிங்களா? நெக்ஸ்ட் வினா எழுத்துக்கள் 5 எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள். சரிங்களா? நெக்ஸ்ட் சுட்டெழுத்துக்கள் ஆ இ ஊன்னு சொல்லிட்டு 3 எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள். இந்த எழுத்துக்கள்னா என்னன்னு சொல்லிட்டு தெரியணும். சரிங்களா? இதெல்லாம் புதுசா ஆட் பண்ணியிருக்க டாபிக். ஸோ இதெல்லாம் மிஞ்சி போனா என்ன ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சு விட்டுறலாம். சரியா? இதுல இருந்து ஒரு ஒவ்வொன்றுன்னு சொல்லிட்டு ஒரு 3 கொஸ்டின் அது வரலாம். சரிங்களா? புது டாபிக் ஆட் பண்ணியிருக்கிறதுனால எதிர்பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒருமை, பன்மை. சரிங்களா? சிங்குலர் ப்ளூரல். இது ஓரளவு நம்ம பார்த்துருந்தோம். ஒருமையில் ஆரம்பிச்சா ஒருமையில தான் முடியும், பன்மையில் ஆரம்பிச்சா பன்மையில தான் முடியும். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சொல் இலக்கணம். இங்க தான் வந்து நம்ம சொல் இலக்கணத்தை மொத்தமா பார்த்தோம். சரிங்களா? ஸோ இலக்கண வகையா 4, இலக்கிய வகையா 4ன்னு சொல்லிட்டு பிரிப்போம் சொல் இலக்கணத்தை. இலக்கண வகையா பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல்னு 4ஆ முடிப்போம். இலக்கிய வகையா இயற்சொல், திசைச்சொல், திரிச்சொல், வடச்சொல்னு 4ஆ பிரிப்போம். சரிங்களா? இப்போ இந்த பெயர் சொல்லுக்கு வருவோம். சரிங்களா? பெயரை குறிக்கக்கூடியது பெயர்ச்சொல், வினையை குறிக்கக்கூடியது வினைச்சொல், ரெண்டையும் சேர்த்து வைக்கக்கூடியது இடைச்சொல், பெயரும் வினையும் பொருளை மிகுதிப்படுத்தி காமிக்கிறதுக்கு பேரு உரிச்சொல். சரிங்களா? ஸோ பெயர் சொல் 6 வகை இருக்கு. பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினப்பெயர், குணப்பெயர், தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லிட்டு குணப்பெயருக்கு பண்பு பெயர்னு ஒரு பேர் இருக்கு. 6 பார்த்தோம். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வினைச்சொல்ல தான் வினைமுற்றுன்னு ஒன்று பார்த்தோம். சிலபஸ் டாபிக். சரிங்களா? வியங்கோல் வினைமுற்று, தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று, ஏவல் வினைமுற்று பார்த்தோம். சரியா? நெக்ஸ்ட் பெயரச்சம், வினையச்சம். தெரிநிலை பெயரச்சம், குறிப்பு பெயரச்சம், தெரிநிலை வினையச்சம், குறிப்பு வினையச்சம் பார்த்துட்டு வந்தோம். சரிங்களா? என்ன அப்படிங்கிறத கிளாஸ்ல இருக்கு. ஸோ ரிவிஷன் மட்டும் விட்டுக்குங்க. சரிங்களா? ஸோ அங்கே என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காலத்தை வெளிப்படையாக காட்டும். இங்கே வந்துட்டு என்ன பண்பை வெளிப்படையாக காட்டும். தெரிநிலை பெயரச்சம், குறிப்பு பெயரச்சம், வினையச்சமும் அதே மாதிரி தான். காலத்தை வெளிப்படையாக காட்டும். இங்கே என்ன அப்படின்னா பண்பை வெளிப்படையாக காட்டுறது குறிப்பு வினையச்சம். இந்த ஒரே ஒரு லைன் தான் முடிஞ்சு போச்சு. சரிங்களா? ஸோ பேரை குறிக்கக்கூடிய பெயரச்சம் அதோட 6 வகைகள் பார்த்தோம். நெக்ஸ்ட் இடைச்சொற்கள்லாம் என்னென்ன வரும்னு சொல்லி பார்த்தோம். உரிச்சொற்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது இலக்கண வகையா இருக்கிற 4. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இலக்கிய வகை இயற்சொல், திரிச்சொல், திசைச்சொல், வடச்சொல். இயற்சொல்னா என்ன, திரிச்சொல்னா என்ன? சரிங்களா? இயற்சொல் எளிமையா எல்லாருக்கும் வழங்குற புரியுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது இயற்சொல். கற்றவருக்கு மட்டும் வழங்கக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திரிச்சொல். திசைச்சொல் வடமொழி சொல் அல்லாத பிறமொழி சொல், சமஸ்கிருத சொல், வடமொழி சொல். சரிங்களா? அதுல தர்சவம், தற்பவம்னு 2 பார்த்தோம். வடமொழி சொல்ல அப்படியே பயன்படுத்திக்கிட்டா தர்சவம், அதை நமக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிட்டோம்னா அது தற்பவம். சொல்லிலக்கணம் இது ஓகே. நெக்ஸ்ட் வேற்றுமை பார்த்தோம். முதல் வேற்றுமை, 2ஆம் வேற்றுமை, 3, 4, 5, 6, 7, 8ஆம் வேற்றுமைன்னு 8 வேற்றுமை இருக்கு. வேற்றுமை உறுப்புகள் ஐ, ஆல், கு, இன், அது, கண்ணுன்னு சொல்லிட்டு 6 இருக்கு. முதல் வேற்றுமைக்கு 8வது வேற்றுமைக்கும் கிடையாது. பேலன்ஸ் இருக்கிற 6க்கும் எழுதி வச்சிடணும். ஸோ முதல் வேற்றுமைக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எழுவாய் வேற்றுமை. 8வது வேற்றுமையோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா வெளி வேற்றுமை. 2வது வேற்றுமையோட இன்னொரு பெயர் செய்யப்படு பொருள் வேற்றுமை. வேற்றுமையை தூக்கி ஓரமா வச்சாச்சு. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பகுபத உறுப்பிலக்கணம் பார்த்தோம். சரிங்களா? பெயர் பகுபதம், இணை பகுபதம்னு பகுபதத்தை 2ஆ பிரிப்போம். சரிங்களா? அதுல பகுபதம் வந்துட்டு உறுப்புகள் மொத்தம் 6. பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரிகை, விகாரம்னு 6 இருக்கு பார்த்துருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வழக்கு, இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. சரிங்களா?
இயல்பு வழக்கு 3 இலக்கணமுடையது இலக்கண பொலி மருவு சரிங்களா. ஸோ இலக்கணமுடையது ஸோ இலக்கண நெறி மாறாமல் அப்படியே வழங்குவது இலக்கணமுடையது. இலக்கண போலிக்கு இன்னொரு பேரு முன்பின் தொக்க போலி. முன்னாடி வர வேண்டிய சொல் பின்னாடியும் பின்னாடி வர வேண்டிய சொல் முன்னாடியும் வருது சரியா. இலக்கண போலி மருவு தஞ்சாவூர் தஞ்சைனும் திருநெல்வேலி நெல்லைனும் மாறி ஒழிக்கிறதுக்கு பேரு மருவு சரிங்களா. இது இயல்பு வழக்கு. நெக்ஸ்ட் தகுதி வழக்குக்கு வருவோம் சரிங்களா. இடக்கரடக்கல் மங்களம் குழுவுக்குறி. இடக்கரடக்கல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தகுதியற்ற தமிழ் மொழி சொற்களை தகுதியான சொற்களா மாத்துறது இடக்கரடக்கல். குழுவுக்குறிங்கிறது என்ன அப்படின்னா சீக்ரெட் வேர்டு. ஒரு குழுவுக்குள்ள ஒரு பொருளுக்கு இன்னொரு பேரை வச்சுக்கிறது குழுவுக்குறி. மங்களம் பிறரிடம் சொல்ல தகுதி இல்லாத அமங்கலமான சொற்களை மங்களமாக சொல்றதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மங்களம். இது முடிச்சு வச்சோம் சரிங்களா. நெக்ஸ்ட் எச்சம் எஞ்சி நிற்கக்கூடிய முற்று பெறாத சொல் தான் எச்சம். அது பேர்ல ஆரம்பிச்சுன்னா பெயரச்சம், வினையில இருந்துச்சு அப்படின்னா வினையச்சம். இதுல தான் என்ன தெரிநிலை பெயரச்சம், குறிப்பு பெயரச்சம், தெரிநிலை வினையச்சம், குறிப்பு வினையச்சம் இதெல்லாம் பார்த்து முடிச்சு வந்தோம் சரிங்களா. ஸோ சொல் இலக்கணம் அதோட முடிஞ்சு வந்துச்சு சரிங்களா. நெக்ஸ்ட் மூணாவதா என்ன பார்த்தோம் அப்படின்னா பொருள் இலக்கணம் பார்த்தோம். இது சிலபஸ்ல இல்லைனாலும் என்ன பண்ணோம் அப்படின்னா பார்த்து விட்டுட்டு வந்தோம் சரிங்களா. ஸோ இது எதுக்காக பொருள் இலக்கணத்தை பார்த்தோம் அப்படி பொருள் இலக்கணம் வந்துட்டு அந்த மேட்ச் த ஃபாலோயிங்ஸ் இதெல்லாம் வரும்னு சொல்லி பார்த்தோம். அகப்பொருள் புறப்பொருள் சரிங்களா. அகத்திணை புறத்திணைன்னு ரெண்டா பிரிச்சிருப்போம். அகத்திணை 7 குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை கைக்கிளை பெருந்திணைன்னு. புறத்திணை வெற்றி கரந்தை வஞ்சி காஞ்சி நொச்சி உளிஞ்சை தும்பை வாகை பாடான் பொதுவியல் கைக்கிளை பெருந்திணைன்னு 12 அங்கிட்டு இருக்கு சரிங்களா. அகத்திணைன்னு கேட்டா 7, அன்பின் 5 கேட்டா 5, பெருபொழுது சிறு பொழுதுன்னு ரெண்டா பார்த்தோம். பெரும் பொழுது சரிங்களா. அதாவது ஆண்டுகளோட 12 மாதங்களையும் ரெண்டா பிரிச்சு இளவேனில் முதுவேனில் கார் குளிர் முன்பனி பின்பனி சரிங்களா. மொத்தம் எத்தனை இருக்குன்னா 6 சரிங்களா. அதே மாதிரி சிறு பொழுது காலை நண்பகல் ஏற்பாடு மாலை யாமும் வைகரைன்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்கோம். நிலமும் பொழுதும் பிரிச்சிருப்போம். நெக்ஸ்ட் உருப்பொருள் பார்த்திருப்போம். கருப்பொருள் 14 இருக்குன்னு அகத்திணையை பார்த்திருப்போம். 12 புறத்தினையும் முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் யாப்புக்கு வருவோம் சரியா. யாப்போட உறுப்புகள் என்ன அப்படின்னா எழுத்து அசை சீர் தலை அடி தொடைன்னு சொல்லிட்டு 6 உறுப்புகள் இருக்கு சரிங்களா. ஸோ இந்த எழுத்து குறில் எழுத்து நெடில் எழுத்து ஒற்றெழுத்து சரிங்களா. அசை நேரசை நிறையசை சரிங்களா. சீர் ஓரசைச்சீர் ஈரசைச்சீர் மூவசைச்சீர் நாலசைச்சீர் சரிங்களா. அடி 5 குரலடி சிந்தடி அளவடி நெடிலடி கலில் நெடிலடி அப்படின்னு சொல்லிட்டு 5 இருக்கு சரிங்களா. தொடை 7 சரிங்களா. நேரொன்றாசிரி தலை 7 நேரொன்றாசிரி தலை நிறையொன்றாசிரி தலை எர்ச்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை ஒன்றிய வஞ்சித்தலை ஒன்றாத வஞ்சித்தலை கலித்தலைன்னு 7. தொடை எதுகை மோனை இயைபு முரண் அளபடை அந்தாதி செந்தொடைன்னு சொல்லிட்டு 8 இருக்கு. யாப்பு இலக்கணம் முடிஞ்சது சரிங்களா. நெக்ஸ்ட் அணி இலக்கணம் சரிங்களா. ஒரு 10-15 அணி பார்த்தோம். வாட் இஸ் வாட் என்னன்னு சொல்லிட்டு இயல்பு நவிர்ச்சி அணி. இயல்பா நடக்கிற ஒரு விஷயத்தை அப்படியே சொல்றதுக்கு பேரு இயல்பு நவிர்ச்சி அணி சரியா. நெக்ஸ்ட் மிகைப்படுத்தி சொன்னோம் அப்படின்னா அது உயர்வு நவிர்ச்சி அணி சரிங்களா. ஓம உறுப்பு வெளிப்படையா வந்துச்சுன்னா ஓமை அணி. ஓம உறுப்பு இல்லாம ஓமை வேற ஓமிக்கப்படும் பொருள் வேற இல்லைன்னு 2 வந்துச்சுன்னா உருவக அணி. ஓமை அணியில 2 வகை எடுத்துக்காட்டு ஓமை அணி இல்பொருள் ஓமை அணி. ஓம உறுப்பு வெளிப்படையாக வராமல் அந்த சொல்லுல மறைஞ்சு வந்துச்சுன்னா அது எடுத்துக்காட்டு ஓமை அணி. இல்லாத ஒரு பொருளை ஓமையா கொண்டு வந்தோம் அப்படின்னா அது இல்பொருள் ஓமை அணி சரிங்களா. உருவக அணியில ஏகதேச உருவக அணி. ஒரு பகுதியை மட்டும் உருவகப்படுத்தி சொல்றதுக்கு பேரு ஏகதேசம் சரிங்களா. ஏகதேச உருவக அணி முடிஞ்சது. பிரிது மொழிதல் அணி ஓமையை மட்டும் சொல்லி சொல்ல வந்த கருத்தை எக்ஸாம்பிளுக்கு ஒரு பழமொழி சொல்லி சொல்லுவாங்கல்ல. ஸோ அதுதான் என்ன அப்படின்னா பிரிது மொழிதல் அணி. ஓமையை கூறி சொல்ல வந்த கருத்தை கூறுறது பிரிது மொழிதல் அணி. நெக்ஸ்ட் தற்குறி பேச்சு அணி. இயல்பா நடக்கிற ஒரு விஷயத்து மேல தன் சொல்ல வந்த கருத்தை ஏற்றி குறிப்பது தன் குறிப்பேற்று அணி சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இரட்டுற மொழிதல் அணி. ஒரு சொல் 2 பொருள் தர்ற மாதிரி அமையறதுக்கு பேர் இரட்டுற மொழிதல் அணி. இதுக்கு இன்னொரு பெயரு சிலேடை அணி சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பின்வரு நிலையினி. சொல் பின்வரு நிலையினி பொருள் பின்வரு நிலையினி சொற்பொருள் பின்வரு நிலையினி. ஒரே சொல் திரும்ப திரும்ப வந்து வேற வேற பொருளை தந்துச்சுன்னா சொல் பின்வரு நிலையினி. பொருள் திரும்ப திரும்ப வச்சுன்னா பொருள் பின்வரு நிலையினி. சொல்லும் பொருளும் மாறி மாறி வருது அப்படின்னா சொற்பொருள் பின்வரு நிலையினி. நிரல் நிறை அணி. சொல்லும் பொருளும் வரிசையாக வந்து பொருள் கொள்றதுக்கு பேரு நிரல் நிறை அணி. நெக்ஸ்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா தீவக அணி. தீவகம்னா விளக்கு. ஒரு சொல் செய்யுள் முழுக்க வந்து பொருள் தர்றதுக்கு பேர் தீவகம் அணி. அந்த சொல் முதல்ல இருந்தா முதல்நிலை தீவகம், இடையில இருந்தா இடைநிலை தீவகம், கடையில இருந்தா கடைநிலை தீவகம் சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தன்மை நவிர்ச்சி அணி சரிங்களா. இயல்பு நவிர்ச்சி அணினா இயல்பான சொற்களை சொல்லுவோம். இயல்பான செயலையே எக்ஸ்ட்ரானரியான கொஞ்சம் வேர்டு இலக்கண முறைப்படி வேர்டு வந்துட்டு செய்யுளுக்கு ஏற்ற வேர்டு வார்த்தைகளை பயன்படுத்தி சொல்றது தன்மை நவிர்ச்சி அணி. அணை இலக்கணம் முடிஞ்சது. 5 இலக்கணமும் முடிச்சு ஓரமா வச்சாச்சு சரியா. ஸோ நெக்ஸ்ட் வினாவோட வகைகள் பார்த்தோம். விடையோட வகைகள் பார்த்தோம் சரிங்களா. அறிவினா அறியாவினா கொழல் வினா ஏவல் வினா கொடை வினா ஐய வினான்னு சொல்லிட்டு 6 சரிங்களா. சுட்டு மறை நேர் ஏவல் வினா எதிர் வினதல் உற்றதுரைத்தல் உருவது கூறல்னு சொல்லிட்டு விடையோட வகைகள் 8 சரிங்களா. இனமொழி விடை 8 வகைகள் பார்த்தோம். எதுக்காகனா வினாவுக்கேற்ற விடை அமைக்க விடைக்கேற்ற வினாவை வருக அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரதுனால அதை கொண்டாந்து வச்சிருந்தோம் சரிங்களா. ஸோ இவ்வளவு 2 வாரத்தில் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கோம் சரிங்களா.
இன்னும் ஒரு 6 கிளாஸ் தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பேலன்ஸ் இருக்கிற எல்லா டாப்பிக்குமே என்ன அப்படின்னா நம்ம இங்கே ஆல்ரெடி தியரியை முடிச்சுட்டு போயிட்டோம். எங்கே இருந்து கேள்வி கேட்பாங்களோ அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் முடிச்சுட்டு போயிட்டோம். இனிமேல் நம்ம பார்க்க போகிறது ப்ராக்டிஸ் மட்டும்தான். சரிங்களா? நெக்ஸ்ட் அந்த இலக்கியம் மட்டும்தான். ஆமாம், இலக்கியம், தமிழறிஞர்கள் அது மட்டும்தான் நம்ம புதுசாக பார்க்க போகிறோம். தமிழ் இலக்கணத்தில் இருக்கக்கூடிய பேலன்ஸுக்கு எல்லாமே என்ன அப்படின்னா நம்ம தியரி படிச்சுட்டு போயிட்டோம். ஸோ இனிமேல் அந்த ப்ராக்டிஸ் செஷனுக்காக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்தா போதும், மிச்சம் இருக்கிற எல்லா டாப்பிக்குமே. சரிங்களா? ஸோ ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் ஒன்றும் கிடையாது, அது என்ன அப்படிங்கிறத இங்கிலீஷ் டு தமிழுக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணி படிச்சு விட்டுட்டா போதும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த பேராகிராஃப் டு ஆன்சர் இவ்வளோ தான். சரியா? இலக்கணம்ங்கிறது முடிஞ்ச வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 70% வந்துட்டு கவர் பண்ணிட்டோம். பேலன்ஸ் இருக்க 30% ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ப்ளஸ் எப்படி கொஸ்டின் வருங்கிற சின்ன சின்ன பேட்டர்ன்ஸ் மட்டும் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா போதும். இதில் ஒரு டாபிக் வந்துட்டு இந்த செய்வினை செய்யப்பாட்டு வினை ஒன்று வந்துட்டு இருக்கு. ஸோ அதே நெக்ஸ்ட் கிளாஸில் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி கொண்டு வந்து வச்சு விட்டுருவோம். முடிஞ்சு போச்சு. சரிங்களா? ஸோ திருக்குறள் 200 குறள் அதை வாச்சு விட்டுலாம். ப்ளஸ் வந்துட்டு அறநூல்கள் கொஞ்சோண்டு இருக்குது, அதை ஒரு 10 நூல்கள் இருக்கும், அதை பார்த்து விட்டுருவோம். சரிங்களா? ஸோ அவ்வளவுதான். ஸோ 2 வீக்குக்கான ரீகேப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். சரிங்களா? ஸோ இனி நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் வீக்கில் பார்க்கலாம். நன்றி.